வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. சிந்தனையை, உடல் நலத்தை சீர் அமைத்து உய்வித்த குருவே வாழ்க. வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வையகம். கனடா ஸ்கை யோகா அறக்கட்டளையை சிறப்பாக நடத்தி வருகின்ற ஆன்மீக அன்பு உள்ளங்கள், குறிப்பாக பேராசிரியர் முனைவர் சிவசங்கரமையா அவர்கள் மற்றும் இந்த சிறப்பு நிகழ்ச்சியை சிறப்பித்து வருகின்ற அன்பர்கள் அனைவருக்கும் அருட்தந்தை வேதாத்திரி மகர்ஷி அவர்கள் சார்பாக வாழ்க வளமுடன் என்ற வாழ்த்துக்களையும் எனது அன்பு கலந்த பணிவான வணக்கத்தையும் சமர்ப்பித்து, குருவின் குரல் வேதத்திரிய தொடர் சிந்தனையின் 39ஆம் பாகத்தில் கர்மயோகத்தை பற்றிய 3ஆம் வகுப்பில் மேலும் சில கருத்துக்களை பகிர்ந்து கொள்ள இருக்கின்றோம். பொதுவாக உலக மக்கள் உடல் சார்ந்தே வாழ்வதால் அந்த தேவைகளை நிறைவு செய்வதற்குரிய வசதிகள், பொருட்கள், நபர்கள் இவற்றை பெறுவது மட்டும் அல்லாமல் இப்படி பெற்ற அனைத்தும் தனக்கு மட்டுமே உரிமை என்ற சுய நலமும் ஆணவமும் வந்ததால் மக்களிடம் தெய்வீகத்தன்மை குறைந்து போயிற்று. அதனால் நலம் தரும் வளங்கள் கிடைக்க பெறாமல் மற்ற மக்கள் அவதிப்படுகின்றார்கள். இல்லை என்போர் இருக்கையிலே இருப்பவர்கள் இல்லை என்பார். மடி நிறைய பொருள் இருக்கும், மனம் நிறைய இருள் இருக்கும். எது வந்த போதும் பொதுவென்று வைத்து வாழ்கின்ற பண்பாடும் இன்றைக்கு குறைந்து போனது. தேவை அறிந்து வாரி கொடுக்கவில்லை என்றாலும் எண்ணி தருபவர் எண்ணிக்கை கூட அருகிவிட்டதை பார்க்கிறோம். தெய்வத்தின் பிள்ளைகளாக வாழும் திறம் பெற்ற இனம் மனிதம். தெய்வீகம் அடங்கி சுயநலமும் ஆணவமும் ஆட்சி செய்வதால் கர்மயோகத்தை தவிர்த்து கர்மத்தின் வழி செயல்பட்டு சுக துக்கங்களையே தொடர்ந்து சந்திக்கின்றனர். இதுவரை நமக்கும் எத்தனையோ அனுபவங்கள் உண்டு. இதில் நாம் சந்தித்த இன்பங்கள் எவ்வளவு, துன்பங்கள் எவ்வளவு என்றொரு கணக்கு பார்க்கின்ற போது பொதுவாக எல்லோருடைய கருத்தும் துன்பங்களே அதிகம் என்றுதான் வரும். இன்பம் கனவில், துன்பம் எதிரில் காண்பது ஏன் தோழி என்று கண்ணதாசன் சொன்னது போல துன்பங்களே அதிகம் என்றுதான் பதில் வரும். காரணம் என்ன என்றால், இறைவனை, தெய்வ நீதியை மறந்து வாழ்கின்ற அறியாமை. துன்பத்தில் கடவுளை நினைக்கிறோம், ஆனால் இன்பங்கள் வருகின்ற போது இறைவா நன்றி என்று சொல்வதற்கு கூட நினைவு வருவது இல்லை. தன்னுடைய வெற்றிக்கு காரணம் தனது மதிநுட்பம், செயல் திறமை என்று தன்னையே வியந்து போற்றி ஆணவத்தின் உச்சியை தொடுகின்றான். துன்பம் தோல்வி வரும்போது மட்டுமே கடவுளை நினைக்கின்றான். இறைவனை மறந்து செய்கின்ற செயல்கள் எல்லாம் ஆணவத்தின் வெளிப்பாடாகும். தவம் செய்வார் தம் கர்மம் செய்வார், மற்ற அல்லார் அவம் செய்வார் ஆசை உட்பட்டு என்று தீர்ப்பளித்தார் வள்ளுவப்பெருந்தகை. ஆனால் இறைநிலையோ அமைதி, மனமோ வேகம். வேகத்தில் வாழ்கின்ற மனதுக்கு இறை நீதி புலப்படுமா? அதனால் மனம் போன போக்கில் செயல்படுகின்ற போது விளைவு பெரும்பாலும் துன்பங்களாகவே அறுவடையாகின்றன. இயேசுபிரான் சொன்னார், மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்கிறது என்றார். கடவுள் எங்கோ தனியாக கைலாசத்திலே, ரிஷிகேசத்திலே, ஹரித்வாரிலே மட்டுமே உட்கார்ந்து கொண்டு அங்கிருந்து மக்களுக்கு அருள் புரிவதாக ஒரு கற்பனையிலே மக்கள் வாழ்கிறார்கள். நமக்கு உள்ளும் புறமுமாய் எங்கும் நீக்கமற நிறைந்துள்ளது இறைநிலை தானே. நமக்கு உள்ளும் இருக்கிறது, நம்மை சூழ்ந்து புறத்திலேயும் இருக்கிறது.
இறைநிலை இல்லாத இடம் எங்கே என்று காட்ட முடியுமா? எனவே மனம் திரும்பும் வழி, மனிதனின் மறுபக்கத்தை சந்திக்கும் வழி தவம், தியானம். கர்மயோகத்தின் பலன்களை துய்க்க பிதாவின் சித்தத்தின்படி செயல்பட வேண்டும் என்கிறார் இயேசுபிரான். கடமையை செய், பலனை எதிர்பார்க்காதே என்கிறது பகவத்கீதை. தெய்வ நீதிக்கு ஒத்து மதித்து வாழ வேண்டும். ஏனென்றால் இறை நீதி என்பது செயலுக்கு தக்க விளைவு. நியூட்டனின் 3ஆம் விதி என்ன சொல்கிறது? எந்த ஒரு இயக்கத்திற்கும் துல்லியமான எதிர்விளைவு உண்டு. ஃபார் எவ்ரி ஆக்ஷன் there is an equal and opposite reaction. ஆனால் மக்கள் மனதிலே என்ன கருத்து என்றால், இது பௌதிகத்திற்கு மட்டுமே பொருந்தக்கூடிய விதி, மனிதர்களுக்கு அல்ல. சிந்தித்து பார்க்கின்ற போது பஞ்சபூத கூட்டுதானே நாமும். அப்ப நியூட்டன் விதி பஞ்சபூதங்களுக்கு பொருந்தும் என்றால் பஞ்சபூத கூட்டாகி மனிதர்களுக்கு பொருந்தாதா? இதை பரவலாக்க வேண்டும். நியூட்டன் விதியை பரவலாக்கி மனிதர்களுக்கும் இதே விதிதான் என்பதை மக்கள் மனதிலே விதைக்க வேண்டும். இன்றைய சமுதாயத்திற்கு இந்த நியூட்டன் விதி சற்றே நாம் மாற்றி அமைக்க வேண்டும். ஃபார் எவ்ரி ஆக்ஷன் there is an equal and opposite reaction is also applicable to human beings என்று கொஞ்சம் அதை மாற்றி அமைக்கணும். வாழ்கின்ற மனிதருக்கும் இது பொருத்தமுடையது என்பதால் தான் கீதையின் மைய கருத்தாக கர்ம யோகத்தை வைத்தார் வால்மீகி மகரிஷி. அர்ஜுன விஷாத யோகம் முதல் அத்தியாயம். பகவான் அவருடைய துன்பத்திற்கு காரணங்களை விலக்கி பேசுகின்ற தத்துவத்தின் துவக்கம் சாங்கிய யோகம். அதை அடுத்து வருவது 3ஆம் அத்தியாயமாக வருவது கர்ம யோகம். ஏன் வியாச பெருமான் இப்படி அமைத்திருக்கிறார் என்றால், உயிர் உள்ள மனிதன், வாழ்கின்ற மனிதன் தெரிந்து கொள்ள வேண்டிய அடிப்படை தத்துவமே கர்ம யோகம் என்பதால் அதை உயிருக்கு அடுத்த இடத்திலே வைத்து மற்ற யோகங்கள் எல்லாம் இதுக்கு பின்னாடிதான் என்ற அந்த முக்கியத்துவத்தை நமக்கு உணர்த்திவிட்டார். சரி, கடமையை செய், பலனை எதிர்பார்க்காதே என்றால் இது சாத்தியமா? இன்றைக்கு 800 கோடிக்கும் அதிகமான மக்கள் வாழ்கிறோம். எதை செய்தாலும் நோக்கம் என்று ஒன்று இருக்கிறது அல்லவா? இலக்கு இல்லாமல் ஒரு வேகம் எழாது இல்லையா? அப்ப எதற்காக இந்த காரியத்தை செய்கிறேன் என்ற இலக்கு இல்லை என்றால் அது பைத்தியக்காரத்தனம் அல்லவா? பைத்தியக்காரர்களுக்கு தான் இலக்கு இருக்காது, ஏதோ ஒன்று செய்து கொண்டிருப்பாங்க. வாழ்கின்ற மனிதர் ஒவ்வொருவருக்கும் இலக்கு வைத்துத்தான் ஒரு காரியமே எப்படி செய்வது என்று சிந்திக்கவோ, காரியத்தை சிறப்பாக செய்ய வேண்டும் என்று முனைந்து செய்யவோ, அதனுடைய பலன் இப்படி வரும் என்று எதிர்பார்க்கவோ செய்கிறோம். ஆனா கீதை போதிக்கின்ற மைய கருத்து, நீ கடமையை செய், பலனை எதிர்பார்க்காதே என்றார். இது எப்படி சாத்தியமானது? எத்தனை பேர் வாழ்ந்து காட்டினார்கள் இப்படி? ஏதோ ரகசியார்த்தம் இதற்குள் அடங்கியிருக்கிறது. இந்த ஸ்லோகத்திற்குள்ளாக ஏதோ ஒரு ரகசியார்த்தம் மறைந்திருக்கிறது. அது என்ன என்று நாம் தேடி பார்க்க வேண்டும். எந்த செயலுக்கும் விளைவாக வருவது எதுங்க? செயலிலே விளைவாக தெய்வ ஒழுங்கமைப்பு இருக்க என்கிறார் காயத்ரி மகர்ஷி அவர்கள். செயலுக்கு விளைவாக அல்ல, செயலிலேயே விளைவாக. இந்த ரெண்டுக்கும் கொஞ்சம் கருத்து பேதம் இருக்குங்க. செயலுக்கு விளைவாக என்று ஏன் மகர்ஷி சொல்லவில்லை என்றால், இதற்கு பொருள் செயல் முடிந்த பிறகு விளைவு வரும் என்பது, செயலுக்கு விளைவாக. ஆனால் அப்படி இல்லையே. இப்ப உணவு உண்ணுகிறோம், ஏன்? பசிக்கிறது, அதனால் உணவு உண்கிறோம். இப்போ
உண்டு முடித்த பிறகுதான் பசி மொத்தமாக தீருகிறதா? அல்லது முதல் கவலம் உணவு உள்ளே போன உடனேயே பசி குறைகிறதா என்று கேள்வி கேட்டால் என்ன பதில்? குறைந்து கொண்டே வந்து ஒரு கட்டத்தில் நிறைவு பெறுகிறது என்பதுதானே யதார்த்தம். அதான உண்மை. அதனால்தான் மகிழ்ச்சி அவர்கள் செயலிலே விளைவாக செயல் செய்கின்ற போதே விளைவும் சேர்ந்தே வருகிறது என்ற விதியை மிக துல்லியமாக நமக்கு சொல்லியிருக்கின்றார்கள். செயலிலே விளைவாக தெய்வ ஒழுங்கமைப்பு. சரி, இந்த தெய்வ நீதியின்படி வருகின்ற விளைவு இப்படித்தான் இருக்கும் என்று கணிக்கின்ற அறிவு நமக்கு உண்டா இல்லையா? மனிதனாக வாழ்பவர்களுக்கு அந்த திறம் உண்டு. மகான்களுக்கு அந்த திறம் உண்டு. மனிதத்தன்மை இழந்து சுயநலத்தின் மையத்திலேயே வாழ்கின்ற மக்களுக்கு இது புரியாது, எட்டவும் முடியாது. அவங்க ஒவ்வொரு காரியத்திற்கும் ஜோசியனை கேட்கிற ஆளுகளா இருக்காங்கல்ல. பெரிய பெரிய வசதி படைத்தவர்கள், அரசியல்வாதிகள் எல்லாம் பார்த்தீங்கன்னா, அன்றைய ஒவ்வொரு காரியத்திற்கும் ஒரு ஆசன புரோகிதரை வைத்துக் கொண்டு சோதனம் கேட்டுவிட்டு தானே வெளியே செய்றாங்க. அப்ப நமக்கு தெரியாதா? ஏனென்றால் கடந்த கால அனுபவங்கள், நிகழ்கால சூழ்நிலைகள், எதிர்கால விளைவுகள் இவற்றெல்லாம் கணிக்கின்ற அறிவுக்கு பெயர் தானே பகுத்தறிவு, தொகுத்தறிவு. அப்ப இந்த திறம் நமக்குள் இருக்கத்தானே வேணும். தெய்வத்திலிருந்து பரிணமித்த நமக்கு இருக்கத்தானே வேணும். பிறகு ஏன் எட்டுவதில்லை என்றால் நம்முடைய உணர்ச்சி வேகத்தில் அது எட்டாது. மன ஒடுக்கத்தில் மட்டுமே இது எட்டும். இப்போ ஆழ்ந்து தவம் செய்கின்ற போது பல பேருக்கு அனுபவம் இருக்கும். அடுத்து செய்யக்கூடிய காரியங்கள் நம்ம துல்லியமாக தெளிவாக செய்து விடுவோம். இன்னும் சொல்ல போனா காலையில அலுவலகத்திற்கு கிளம்புகின்ற போது சாயந்தரம் வரும்போது இதை வாங்கி வாங்க என்று வீட்டுல ஒரு சொல்லுவாங்க. அலுவலகம் போன பிறகு இதை நினைச்சிட்டு இருப்போம், மறந்து போயிடும். மாலை வரைக்கும் நினைவுக்கும் வராது. வருகின்ற வழியிலே டக்குன்னு நினைவுக்கு வரும், வரும்போது வாங்கிட்டு வர சொன்னாங்களே, பார்த்தோன்னா கடை பக்கத்திலேயே இருக்கும். அப்ப இவ்வளவு துல்லியமாக எனக்கு நினைவுபடுத்தியது யார்? அறிவு தானே. அப்ப மனம் ஒடுக்கத்தில் நம்முடைய வாழ்க்கை, இயற்கை நமக்கு துணை புரியும். குடி செய்வல் என்னும் ஒருவருக்கு தெய்வம் மனிதற்று தான் முன்தோறும் என்று சொன்னார் இல்லையா வள்ளுவ பெருந்தகை. அஞ்சாதே உனக்கு முன்னால் என்னுடைய சமூகம் செல்கிறது என்று சொன்னார் இல்லையா இயேசுபிரான். அப்ப நமக்கு வழி நடத்துகின்ற, வழி காட்டுகின்ற ஒரு துணையாகவும் பாதுகாப்பாகவும் வழி நடத்துவதாகவும் அமையுமாக மகிழ்ச்சி சொல்றார் இல்லையா. இந்த சிறப்பை பெறுவதற்கு நமக்கு என்ன தகுதி வேண்டும் என்றால் மன ஒடுக்கம். மன ஒடுக்கம். மனதை ஒடுக்குகின்ற பயிற்சிக்கு பேர் தாங்க தவம், வேற ஒண்ணுமே கிடையாது. தவம் என்றால் ஏதோ ஒரு செயற்கை செயல் என்று நினைக்கிறோம். செயற்கையாக ஏதோ ஒன்று நம்ம செய்வது என்று மக்கள் நினைக்கிறாங்க. தவம் செய்யறேன்பாங்க. தவத்தை செய்ய முடியாது. தவத்தை செய்ய முடியாது. அது என்ன பொருளா என்ன? செய்ய முடியாது. தவமாக மாறுவது. தவத்தை செய்வதல்ல, தவமாக மாறுவது. ஏன் என்றால் தவம் என்பது இயற்கையின் ஒழுங்கமைப்பு. மனிதனை தவிர 5 விலங்குகள் வரைக்கும் பாருங்களேன், ஏதாவது அந்த தவம் என்ற நிலையிலிருந்து மாற்றம் பெறுகிறதான்னு பாருங்க. ஆனால் மாறி ஒரு செயலை செய்ய முடியுமா? பசித்த பிறகுதான் ஒரு புலிக்கு மான் வேட்டை. வேடிக்கைக்காக ஒரு புலி வேட்டையாடுவதை பார்த்திருக்கிறோமா? இல்ல. ஏனென்றால் எல்லாமே அந்த இயற்கையின் தெய்வத்தின் ஒழுங்கமைப்பின்படியே வாழ முடியும்.
அதை மீறி சிந்திக்க முடியாது. மனிதர்களிலே கூட இப்போ போக்குவரத்துக்கு சிக்னல்ஸ் வச்சிருப்பாங்க. நியூசிலாந்து, நெதர்லாந்து, அமெரிக்கா, கனடா இப்படி பல மேல்நாடுகளிலே நாம் பார்க்கின்ற போது நள்ளிரவு நேரமா இருக்கும். சாலைகளில் யாருமே இருக்க மாட்டாங்க. அங்கே சிவப்பு விளக்கு எரியுது என்று சொன்னால் வருகின்ற கார் நின்றுவிடும். பச்சை விளக்கு எரிகின்ற போதுதான் அது நகரத் தொடங்கும். இந்தியாவிலேயும் உண்டு. இந்த சிக்னல் சிஸ்டம் இங்கேயும் உண்டு. ஆனால் பகல் பொழுதிலேயே சிக்னலை மதிக்க மாட்டோம். அந்த சிவப்பு இருந்தாலும் போகக்கூடியவர்கள் உண்டு. பச்சை வருவதற்கு முன்பே உரிமை கொண்டு போகின்ற வாகனங்களும் உண்டு. கர்மயோகம் பிறந்தது இந்தியாவில், பின்பற்றப்படுவது மற்ற நாடுகளில். கர்மயோகம் பிறந்தது இந்தியாவில், பின்பற்றுவது மற்ற நாடுகள். அப்ப காரணம் என்ன? அறியாமைன்னு சொல்ல முடியுமா? அலட்சியம், உணர்ச்சி வயம். அப்போ ஏன் போக வேண்டும் என்று சிந்திப்பவர்கள் இந்தியர்கள். அது இருந்தா செய்யக்கூடாது, அவ்வளவுதான், இது சட்டம் என்று மதிப்பவர்கள் மற்ற நாட்டு மக்கள். ஒரு வகையில இந்த ஏன் என்ற கேள்விதான் வளர்ச்சிக்கு காரணமோ. ஆனா அந்த கேள்வி மட்டும் போதாது. ஒரு பாதுகாப்பான எல்லோருடைய உரிமைகளையும் மதிக்கக்கூடியதாக இருக்கணும் அந்த செயல்பாடு. ஒரு பாட்டுக்கு டிராபிக் கவனிக்காம போய் எதிரில் ஒருத்தர் வந்து முட்டிட்டு உள்ள 2 பேருக்கு தான் நஷ்டம். அப்போ சட்டத்தை மதிப்பவன் துன்பப்படுவது என்று சொன்னால் அது சரியில்லை அல்லவா? சட்டத்தை மீறுபவன் துன்பப்பட்டால் பரவாயில்ல, சட்டத்தை மதிப்பவன் துன்பப்படக்கூடாது இல்லையா? எனவே இந்த மன வேகத்திலேயே வாழ்கின்ற போது இயற்கையோடு ஒத்து போகக்கூடிய இதை மீறி சிந்திக்க கூடாது என்ற அந்த பண்பாடு நமக்கு செயல்பாட்டுக்கு வராது. மனம் ஒடுங்கிவிட்டால் தானாகவே இயற்கையோடு இணைந்துதான் வாழும். இந்த கருத்தை தான் மகசூர் பாடலை சொல்றாங்க. கல்லும் மரமும் மௌன நிலையில் நின்று கடமை தவறாது பயனாகும் போது. கல்லு மரம் கூட தவம் செய்கிறது. ஏனென்றால் தவம் என்பது என்ன? விதியோடு இணைந்த வாழ்க்கை, இயற்கை விதியோடு இணைந்த வாழ்க்கை, அதுதான் தவம். இப்ப விலகி வந்து விட்டதுனால தான் மனிதனுக்கு தவம் என்று சிறப்பு பயிற்சி தேவைப்படுகிறது. பல தலைமுறைகளாக தெய்வ நீதியோடு இணைந்து வாழ்வதற்கு பதிலாக தெய்வத்துக்கே அல்வா கொடுத்துவிட்டு துணிந்து தவறுகளை செய்கின்ற ஒரு நிலைக்கு தள்ளப்பட்டது இந்திய மக்கள் தான். அது போல சில பின்தங்கிய நாட்டு மக்கள். அப்போ அது விளைவு வரும் இல்லையா? இந்த வேஷ பக்தி எல்லாம் துன்பத்தை நீக்காது. ஏதோ மக்கள் மனதிலே அப்போதைக்கு அவர்கள் பெரிய பக்திமான் அப்படின்ற ஒரு பெருமையை தருமே தவிர வாழ்க்கையின் சிக்கல்களை தீர்க்காது. எனவே யாராக இருந்தாலும் மனம் ஒருங்கினால்தான் துன்பம் இல்லாத வாழ்க்கை சந்திக்க முடியும். அப்போ துன்பம் எப்ப வரும்? எப்படி வரும்? யாருக்கு வரும்? அடுத்தோர் செய்த பாவத்துக்கு நமக்கு துன்பம் வருமா? இல்ல. நாம் மற்றவர் செய்த பாவம் தான் நமக்கு துன்பமாக வருமே தவிர அடுத்தவருடைய செயலுக்கு நமக்கு விலை வருமா? எனவே இதை புரிந்து கொள்வதற்காகத்தான் மனம் ஒடுங்க வேண்டும். 40 அலைச்சுழல் வரைக்கும் வேகத்தில் ஓடுகின்ற மனம் 20 அலைச்சுழல் வரைக்கும் வாழ்ந்தால் போதும் என்ற வாழ்க்கை தேவைகள் அனைத்தும் 20க்குள் முடித்துக் கொள்ளலாம். உணர்ச்சி வேகமே நமக்கு தேவையில்லை. எனவே இந்த கடந்த கால அனுபவம், நிகழ்கால சூழ்நிலைகள், எதிர்கால தேவைகள், இந்த 3ஐயும் இணைத்து கணித்து நமக்கு இந்த விளைவு வேண்டும்
என்று அதன்படி செயல்படுகின்ற திறம் மனிதனுக்கும் உண்டு. அதை பயன்படுத்திக் கொள்வதற்கு நம்மை பக்குவப்படுத்திக் கொள்ள வேண்டும் தவத்தின் மூலமாக. ஆனால் இந்த திரிகால ஞானம் என்று சொல்லி யாரோ ஒருத்தருக்கு மட்டும் அது பொருத்தமுடையதாகவும் நமக்கெல்லாம் அது எட்டாது என்பது போல இந்த பக்தி புராணம் பாடுகிறார்களே, இந்த அரை வேக்காடுகள் எல்லாம் இப்படி காலங்காலமாக பேசி மக்களை சிந்திக்க விடாமல் செய்து விட்டார்கள். இது யாருக்கு இல்லை இந்த திரிகால ஞானம்? எனவே இதை வைத்து அறிவுக்கு எட்டக்கூடிய அந்த விளைவின்படி அது நமக்கு பிடித்திருக்கிறதா பிடிக்கலையா? முன்பே கணித்து செயல்பட்டு விட்டால் வருகின்ற விளைவு நல்விளைவாகத்தான் இருக்கும். யாருமே கோடி வகை நோய் கொடையா, சாகும் வரை அழவிடையான்னு வரம் கேட்பாங்களா? இல்ல யாராவது பிரார்த்தனை செய்வார்களா? செய்ய மாட்டாங்க. ஏன்? உயிரின் இயல்பே இன்பமாக வாழ்வதுதான். உயிரின் இயல்பே இன்பத்தை நேசிப்பதுதான். துன்பத்தை எந்த ஜீவனும் விரும்பாது. ஓரறிவு முதல் ஆறறிவு வரைக்கும் எந்த ஜீவனமும் துன்பத்தை நேசிக்காது. எனவே துன்பம் வருகிறது என்று சொன்னால் நம்ம எங்கேயோ தவறு செய்திருக்கோம் என்றுதான் அர்த்தம். இயற்கை விதி என்னங்க? இன்பமே இயற்கையிலே எங்கும் எதிலும் எப்போதும் நிறைந்துள்ளது அனுபவத்திற்கு என்கிற மகர்ஷி. எத்தனை கோடி இன்பம் வைத்தா எங்கள் இறைவா என்றார் பாரதியார். இப்படி எல்லா மகான்களும் வாழ்க்கை இனிமையானது என்று பேசுகின்ற போது மக்கள் மட்டும் ஏன் இப்படி ஏன் இப்படி சிந்தித்து பார்த்து செய்கையை மாத்து. தவறு சிறுசாய் இருக்கையில் திருத்திக்கும். தெரிஞ்சும் தெரியாம நடந்திருந்தா அது திரும்பவும் வராம பார்த்துக்கும். இதுதான் அகத்தாய்வு. இதுதான் மாற்றத்திற்கான வழி. எனவே கடமையை செய் பலனை எதிர்பார்க்காதே என்று சொன்னால் காரணம் நமக்கு இந்த இயற்கையை பற்றிய அறிவு இல்லை என்பதனால் கீதை இப்படி பேசுகிறது. சரி, இன்னொரு கருத்து இருக்கு, அதுக்கு வருவோம். இயற்கை விதியே சுகம்தானே. நலமான உடல், அமைதியான மனம், நிறைவான வளங்கள், ஆத்ம திருப்தி, இவற்றை பெறுவதற்கு தகுந்தாற் போல வாழ்க்கையை செயல்பாடுகளை அமைத்துக் கொள்ள வேண்டும். அதற்கு தெய்வ நீதியை உணர்ந்து அதனோடு இணைந்து மதித்து செயல்பட வேண்டும். இப்ப 3 கோட்பாடுகள். அண்டர்ஸ்டாண்ட் தி நேச்சர், இயற்கை புரிந்து கொள். ரெஸ்பெக்ட் தி நேச்சர், இயற்கை மதித்து வாழ். அண்ட் என்ஜாய் தி நேச்சர், இயற்கை அனுபவி. இதுதான் 3 விதிகள். இந்த 3 விதிகளை பின்பற்றுபவர்களுக்கு வாழ்நாள் முழுவதும் மட்டுமல்ல, சந்ததிகளுக்கும் துன்பமே கிடையாது. இழு பிறப்பும் தீயவை தீண்டா பழிப்பிறங்கா பண்புடை மக்கட் பெருங் என்றார் வல்லபெருந்தகை. இழு பிறப்பும் தீயவை தீண்டா. அப்படிப்பட்ட வாழ்க்கை தான் பழிப்பிறங்கா பண்புடை மக்கள். பழி செயலை செய்வதற்கு, அதர்மத்தை செய்வதற்கு, தெய்வ நீதிக்கு முரண்பட்டு வாழ்வதற்கு வெட்கப்படுகின்ற பக்கம் இருந்துவிட்டால் என்றைக்கும் வாழ்க்கை இனிமைதான். ஆனால் தனக்கென்ன லாபம் கிடைக்கும் என்பதுதான் இன்றைக்கு மனிதனுடைய நோக்கமே. குறிப்பாக இங்கே இந்திய நாட்டில நான் பார்க்கிறேன், செய்தித்தாள்கள், ஊடகங்கள் எதை சுமந்து வருகின்றன? தனிநபர்களின் ஆணவமும் பேராசையும் எதிர்பார்ப்புகளும் அதனால் விளைகின்ற குற்றங்களும் தானே ஊடகத்தினுடைய பிழைப்பே. நல்ல செய்திகளா வருதுங்க. நல்லதை பார்க்காதே, நல்லதை பேசாதே, நல்லதை கேட்காதே. இதுதானே இப்போ தாரக மந்திரம் இங்க. அப்போ
பெரும்பாலான மக்கள் சுயநலத்தையே மையமாக வைத்து நமக்கு என்ன கிடைக்கும் என்றே பார்க்கின்ற போது, தேவநீதி அப்படி இல்லையே. மேகத்தால் மழை பொழியும். மேகத்திற்கு லாபம் என்ன? இல்லையா? மேகத்தால் மழை பொழிகிறது. மேகத்துக்கு என்ன லாபம்? அதுபோல இங்கே மனித வாழ்க்கை மட்டுமல்ல, இங்க பிரபஞ்ச விதியே ஒன்று மற்றதற்காகத்தான். மான் ஏன் பிறந்தது? புலியின் உணவுக்காக. தாவரங்கள் ஏன் வந்தன? ஜீவன்களின் உணவுக்காக. எல்லாமே மற்றவருக்காகத்தான் என்பதுதான் வாழ்க்கையின் அடிப்படையே. இதை புரிந்து விட்டால் நம்முடையது என்பது சிறு பகுதி தான். இப்போ ஒரு குடும்ப வாழ்க்கை நினைச்சு பாருங்களேன். ஒரு கணவன், மனைவி, 2 குழந்தைகள் வச்சுக்குவோம். தாய் தந்தையில விட்டுலாம். அவங்க எல்லாம் முதியோர் இல்லத்துக்கு எங்கேயோ போயிட்டாங்க வச்சுக்கலாம். இப்ப இந்த 4 பேர் உள்ள குடும்பத்துல ஒருவர் சம்பாதிக்கிறார் என்று சொன்னால் மற்ற 3 பேருக்கும் சேர்த்து தானே. ம்? அப்ப வருமானம் குறைவாக இருந்தால் அவனுடைய பொறுப்பு இன்னும் அதிகம் அல்லவா? அப்ப ஒரு பொறுப்புள்ள தந்தையின் வாழ்க்கை என்னன்னு பாத்தீங்கன்னா, குடும்பத்துக்காக வாழ்ந்ததுதான். வெளிய சொல்லிட்டு இருப்பாங்களா? இப்படியெல்லாம் சமாளிச்சோம் அப்படின்றத வெளிய சொல்லுவாங்களா? சோ தாயின் பெருமை என்றெல்லாம் பேசினாலும் கூட தந்தையின் கடமை ஒன்று குறைந்து போனது அல்ல. ஒரு பொறுப்புள்ள தந்தையின் கடமை தாயின் கடமை விட அதிகமானதுதான். எனவே இதெல்லாம் யோசிச்சு பார்த்தீங்கன்னா, வாழ்க்கையின் பெரும் பகுதி மற்றவர்களுக்காகத்தான். இதை புரிந்து கொள்ளாமல் எனக்கே எல்லாம் நினைக்கின்ற போதுதானே இயற்கை அ தண்டனை வாசிக்கத் தொடங்குகிறது. தெய்வ நீதியே ஈகைதான். நீ அதற்கு மாறாக பறித்தல் என்ற செயலுக்கு வந்தேன்னா, தெய்வ நீதி முரண்பட்டு விட்டது. தண்டிக்கத்தானே செய்யும். என்ன தண்டிக்கின்ற காலம் எப்போன்னு தெரியாதுங்க. அதுதான் இப்போ பெரிய பிரச்சனை. அப்பப்பவே தண்டிப்பதாக இருந்தால், மக்கள் இவ்வளவு தப்பு பண்ண மாட்டாங்க. தெய்வ நீதி நின்று கொள்ளும். அதனால எப்போ செய்த பாவத்துக்கு எப்போ தண்டனை வருது தெரியாததுனால, இவன் ஏனோ புண்ணியவான் மாரி நெனச்சுக்கிட்டு, நான் யாருக்கும் ஒரு தப்பும் பண்ணலையே, எனக்கு ஏன் இந்த கஷ்டம் வந்துன்னு புலம்பிட்டு இருப்பாங்க. மத்தவங்களும் ஆமாமா ரொம்ப யோக்கியன் இவன், இவனுக்கு எப்படி இவ்வளவு கஷ்டம் வந்தது அப்படின்னு அனுதாபப்படுவாங்க. ஆனா இறைவன் ராங் டெலிவரி பண்ணுவானா? ம். அடுத்த வீட்டுக்கு வந்த தபால இறைவன் நம்ம வீட்ல போட்டு போவானா? போட மாட்டான். இந்த சுயநலத்தை மையமாக்கி செயல்படுவது. சரி. இப்போ இதற்கு முன்பு இந்த கருத்தை சொல்லி முடிக்கணும். ஏன் கடமை பலனை எதிர்பார்க்கக் கூடாது என்றால், இன்ன செயலுக்கு இன்ன விளைவுதான் வரும் என்று கணிக்கின்ற அறிவு தவத்தில் தேர்ச்சி பெற்றவருக்கு மட்டும் தான் கிடைக்கும். ஆனா பெரும்பான்மையான மக்கள் தவம் செய்வது இல்லையே. அதனால் கீதை யாருக்கு சொல்லப்பட்டது என்றால், இந்த ஸ்லோகம் அறியாமையில் வாழ்கின்ற மக்களுக்காக சொல்லப்பட்டது. நீ கடமை மட்டும் செய்ப்பா. அதுக்குரிய விளைவு எப்ப வரணுமோ அது இறைவன் பார்த்துக்குவான். என்று ஒரு பக்தியின் அடிப்படையில், நம்பிக்கையின் அடிப்படையில் ஒழுக்கத்தை மட்டுமே செய்துவிடு. மற்றது நீ யோசிக்க வேண்டிய அவசியமே இல்லை. என்று சுருக்கமாக சொல்லப்பட்ட ஒரு கருத்து தான் பலனை எதிர்பார்க்காதே என்பது. ஆனால் ஞானிகள் மன அடக்கம் பெற்றவருடைய நிலை பார்க்கின்ற போது, நீ பலனை கணிக்க முடியும். கணித்து பார்த்து செயல்படு. இப்ப உலக அமைதி வருமா? வராதா? வரும் என்றுதான் திட்டங்களை வகுத்து வைத்து சென்றிருக்கிறார் மகர்ஷி அவர்கள். இப்ப இருக்கிற நிலைமையை வைத்து பார்க்கின்ற போது வராதுன்னு தானே தோணுது. உலக அமைதி எங்க வரப்போகுது? எப்படி வரும்? மக்கள் திருந்தி விடுவார்களா? ம்? சாத்தியம் இல்ல. எப்படி திருந்தோம்?
அப்ப இயற்கை அதுக்குரிய விளைவை தரும். அப்ப மகரிஷி எங்கும் குறிப்பிடாத, எழுதி வைக்காத, சிலரிடம் மட்டுமே பேசிய ஒரு செய்தி, 40% மக்கள் அழிந்து தொலைந்த பிறகு உலக அமைதி வரும். 800 கோடியில 320 கோடி சாகணும். மிச்சம் உள்ளவனுக்கு தான் பயத்தில் வரும் ஒழுக்கம். எனவே இப்போ இருக்கிற இந்த 800 கோடி இப்படியே திருந்தி உலக அமைதி வந்துவிடும் நினைக்காதீங்க. சாத்தியமே கிடையாது. ஏன்னா யாருக்கும் சொர்க்கத்தை பற்றிய ஆசையோ, நரகத்தை பற்றிய பயமோ, இவை இரண்டின் பற்றிய நம்பிக்கையோ கிடையாது. கொள்ளையடிப்பதில் வல்லமை காட்டும் திருட்டு உலகம் என்றார்கள் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம். அப்படித்தான் மக்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இதுல எப்படி உலக அமைதி வர முடியும்? எனவே வரும். அதுக்குரிய இயற்கை அமைப்பு இருக்கிறது. அதை தீர்க்க தரிசனத்தால் அறிந்ததனால மகரிஷி உலக சமாதான திட்டத்தை வகுத்து வைத்து விட்டு சென்றிருக்கிறார். நாளைக்கு எந்த காலகட்டத்தில் உலக அமைதி பற்றி தலைவர்கள் சிந்தித்தாலும் அவர்களுக்குரிய செயல் திட்டமாக வந்து சேருவது வேதத்திரிய உலக அமைதி திட்டமாகத்தான் இருக்கும். இதற்கு மேல் ஒரு திட்டத்தை யாரும் வகுத்து விட முடியாது. எனவே தனக்கென லாபம் என்ன கிடைக்கும் என்று மட்டுமே சுயநலத்தை மையமாக வைத்து வாழ்கின்ற வாழ்க்கைக்கு பெயர் காமிய கர்மம். பகவத்கீதையில கர்மயோகத்துல இந்த கர்மம் என்பது காமிய கர்மம், நிஷ்காமிய கர்மம், நித்திய கர்மம், நித்திய கர்மத்திலும் நிஷ்காமிய கர்மம் என்று பிரித்து பேசப்படுகிறது. ஒவ்வொன்றுக்கும் அர்த்தம் இருக்குங்க. அப்ப எது காமிய கர்மம்? கர்மம் என்றால் செயல், கர்மம் என்றால் செயல். காமிய கர்மம் என்பது எனக்கு இந்த நன்மை வர வேண்டும், அதற்கு எதை வேணா நான் செய்வேன். எனக்கு பதவி கிடைக்கணும், அதுக்கு என்ன வேணா செய்வேன். இது காமிய கர்மம். ஒன்றை அடைய வேண்டும் என்பதை மட்டுமே மையமாக வைத்துக் கொண்டு தர்மத்தை கடந்தும் அதர்மத்தில் ஊறியும் செய்யக்கூடிய பாவ செயல். நல்லதும் இருக்கலாம். ஆனால் பெரும்பாலும் காமிய கர்மம் துன்பத்தில் தான் முடியும். அதனால் துன்பத்தை சந்திக்க வேண்டிய கட்டாயத்திற்கு ஆளாது மட்டுமல்ல, தொடரும் சந்ததிக்கும் துன்பம் பரம்பரை சொத்தாகவே கைமாறும். பொதுவாக உலக மக்கள் என்ன நினைக்கிறாங்க? தங்கம், நிலம், வீடுகள், வங்கி இருப்பு, இப்படி சொத்துக்களை குவித்து விட்டு போய்விட்டால் நம்முடைய சந்ததிகள் 7 தலைமுறையும் நன்றாக இருக்கும் என்று நம்பிக்கையில் தான் துணிந்து கொள்ளையடித்து செல்வத்தை குவிக்கிறார்கள். இப்போ சின்ன உதாரணம், லேட்டஸ்ட் வயநாடு, கேரளாவில் வயநாடு என்ற ஒரு பகுதி, ஒட்டுமொத்த இடமும் நிலச்சரிவிலே கரைந்து போனது. இப்போ சமீபத்து செய்தி என்னன்னா, அங்கங்கே சிலர் தோண்டுகின்ற போது நகைகள் கிடைக்கின்றன என்பது சமீபத்திய செய்தி. அதுக்கு முன்பே நான் சொன்னேன், இத்தனை வீடுகள் அழிந்திருக்கின்றன சொன்னால் இப்போ எத்தனை நகைகள் பூமிக்குள் புதைந்திருக்கும், யார் யாருக்கு கிடைக்குமோ என்று அந்த நிகழ்வு நடந்த போதே நான் சொன்னேன். சரி, இப்போ இதை சம்பாதித்து என்ன நினைச்சிருப்பான்? இவ்வளவு நகையும் நான் போட்டு பெருமைப்பட்டுக்குவேன், அடுத்து என் மக போட்டு பெருமைப்பட்டுக்குவா, மருமக போட்டு பெருமைப்பட்டுக்குவா, அடுத்து பேர குழந்தை கல்யாணம் ஆகும்போது இந்த நகையெல்லாம் வரக்கூடிய பேத்திக்கு போகும், இப்படிதான் நினைச்சிருப்பாங்க. இப்ப யாருக்கு போச்சுங்க? இதுதான் ஆறாத ஆட்டம் எல்லாம் ஆடினவன் மண்ணுக்குள்ள, போன கதை உனக்கு தெரியுமான்னு ஒரு கவிஞர் எழுதி வச்சாரு. இதுதான் அது. இது நடக்கும் என்பது 3 தலைமுறைக்கு முன்பு தெரியுமா? இந்த வயநாடு இப்படி கரைந்து போக போகிறது என்பது
3 தலைமுறைகளுக்கு முன் வாழ்ந்த சொத்து சேர்த்த அவனுக்கு தெரிஞ்சிருக்குமா? தெரியாது. தெரிஞ்சிருந்தா சேர்த்திருப்பானா? சேர்க்க மாட்டான். அதே போல இப்போ நான் இருக்கிற இடம் போகாதுன்னு ஏதாவது பட்டயம் உண்டா? எங்கேயும் வரலாம். யாருக்கு தெரியும்? அப்போ ஏதோ பேசுவதனால் நான் மட்டும் உத்தமன், இல்ல நான் இப்படி சாக மாட்டேன்றது கிடையாது. எனக்கும் வரலாம். அது தகுந்த பக்குவம் இருக்கணும். எனவே பொருளை சம்பாதித்து வைத்து விட்டு போனால் மட்டும் சந்ததி நல்லா இருக்காதுங்க. புண்ணியத்தை சேர்த்து வைக்க வேண்டும். ஏன்னா, வள்ளுவர் சொல்லாத விஷயமே கிடையாதுங்க. அடுத்து மகரிஷி சொல்லாத விஷயமே கிடையாது. வள்ளுவர் என்ன சொல்றாரு, ஒரு மனிதனுக்கு வாழ்க்கையில நல்ல ஒரு தகுதி, திறமை, தொழில், செல்வம், நல்ல வாழ்க்கை துணை, சந்ததிகள், சமுதாய அந்தஸ்து, செல்வாக்கு இவையெல்லாம் சும்மா வருமா? புண்ணியத்தின் பலன் என்கிறார் வள்ளுவர். உன்னுடைய முன்னோர்கள் செய்த புண்ணியத்தின் பலன். அதாவது இந்த நன்மைகளில் எல்லாமே நீ சம்பாதிக்கிற, நீ சாதிச்சிருக்கிற, இதெல்லாம் இருக்கு இல்லையா? அட்வென்ச்சர்ஸ். இதுல 7ல் 1 பங்கு தான் உனக்கு உரிமை உள்ளது. 7ல் 1 பங்கு தான் உனக்கு உரிமை உள்ளது. 6 பங்கு உன்னுடைய முன்னோர்கள் செய்த புண்ணியம். அப்போ உனக்கு என்னடா பெருமை இருக்குன்னு கேட்கிறார். அவங்க செய்த புண்ணியத்தின் பலன் இந்த சந்தர்ப்ப சூழ்நிலைகளை இப்படி வாழ வேண்டும் என்று விதி அமைந்திருக்கிறது. இது உன்னுடைய உன்னுடைய உழைப்பும் திறமை மட்டும் அல்ல. 7ல் 1 பகுதியே உன்னுடைய சாமர்த்தியம். ஆனா வந்த நன்மைகளை 7 பங்கு. உனக்கு உரிமை உள்ளது 1 பங்கு தான். இதை நினைச்சு பார்த்து அடக்கமாயிரு. சரி. அடுத்து என்ன செய்வது? இவ்வளவு வந்திருக்குது. நானே என்ஜாய் பண்ணிக்கவா? அப்படின்னா, எப்படி உன்னுடைய முன்னோர் செய்த புண்ணியம் உனக்கு இப்ப வசதிகளா வந்து சேர்கிறதோ, அதே போல புண்ணியம் செல்வமாக வசதியாக மாறியது போல, இந்த பணத்தை, இந்த வசதிகளை புண்ணியமாக மாத்து. அது சந்ததிகளை காப்பாற்றும். இது அற்புதமான ஒரு இயற்கை விதிங்க. இதை ஒவ்வொரு மனிதனுக்கும் கொண்டு சேர்க்க வேண்டிய கடமை மதவாதிகளுக்கு, மத தலைவர்களுக்கு உண்டு. ஆனா அவங்க செய்வது இல்ல. இதை புரிய வைத்து விட்டால், செல்வத்தை நாடி எந்த மனிதனும் பாவத்தை செய்ய மாட்டான். ஏனென்றால், நம்மையோ, நம்முடைய சந்ததியையோ காப்பாற்றுவது பணம் அல்ல, சொத்து அல்ல, புண்ணியங்களே காப்பாற்றுகின்றன. அந்த புண்ணியம் எப்படி வரும்? அற்றார் அடி பசி தீர்த்தல் அஃது ஒருவன் பெற்றான் பொருள் வைப்புடி. துன்பப்படுகின்ற ஜீவன்களுக்கு, மனிதர்கள் மட்டுமல்ல, துன்பப்படுகின்ற ஜீவன்களுக்கு உதவுகின்ற மனமே புண்ணியத்தை சேர்க்கும். எனவே காமே கர்மத்தால் வரக்கூடியது எல்லாமே பெரும்பாலும் துன்பமாகத்தான் இருக்கும். சரி, இப்போ ஒரு யதார்த்தமான கேள்வி. என்ன நினைக்கிறாங்க? சொத்து சேர்த்து வைத்து விட்டால் நம்முடைய சந்ததிகள் சந்தோஷமா இருப்பாங்க. ரைட். கொஞ்சம் யோசிச்சு பார்க்கலாம், ஆராய்ச்சி பண்ணி பார்க்கலாம். என்னுடைய கொள்ளு தாத்தா, பாட்டி அவங்க ரொம்ப கஷ்டப்பட்டு ஒரு 1000 ரூபாய் சேர்த்து வச்சுட்டு போனாங்கன்னு வச்சுக்கிறேன். அப்புறம் அவங்க தாத்தா வந்தாரு. அவர் அந்த 1000த்த ஒரு 10,000 உயர்த்தி சேர்த்து வச்சுட்டு போனாரு. எங்க அப்பா வந்தாரு. அவர் 10,000த்த லட்சமா மாத்தி சேர்த்து வச்சுட்டு போயிட்டாரு. இப்போ நானும் சம்பாதிச்சு லட்சத்த கோடி ஆக்கிட்டேன். சரிங்களா? இப்போ நான் மகிழ்ச்சியாக வாழ்கிறேனா? ஏன்னா 1000 இருந்தது, இப்ப என்கிட்ட கோடியா இருக்கு. அப்ப 100 மடங்கு நான் மகிழ்ச்சியா இருக்கணும். இல்லையா? ஏன்னா அதிகமா இருக்கு இல்லையா?
அப்ப கோடி வைத்திருக்கின்ற நான் மகிழ்ச்சியாக இல்லை என்று சொன்னால், அடுத்து வரக்கூடிய தலைமுறைகளிலேயும் இதே விதிதான் இருக்க முடியும். அப்ப நாளைக்கு சுகமாக வாழ்வோம் என்று நம்பி, ஒவ்வொரு நாளும் கஷ்டப்பட்டுக் கொண்டிருக்கிறோம். வாழ்வது என்றைக்கு? நீங்க பாருங்க, பெரும் பெரும் செல்வந்தர்களும் சாப்பிடறதுக்கு நேரம் இல்லாம ஓடிக்கிட்டு இருப்பாங்க. பிச்சைக்காரனும் அன்றைய வயித்து கழுவுறதுக்கு தெரு தெருவா அலைஞ்சுகிட்டு இருப்பான். இப்படி ஒவ்வொரு மனிதனும் தேவைகளுக்காக ஓடிக்கொண்டு இருக்கிறார்கள். இவன் எப்போ உட்கார்ந்து நிம்மதியா வாழ்வான்? அமைதியை எப்போது ரசிப்பான்? சாத்தியமே இல்லை என்பதுதானே எதார்த்தத்துல பார்க்கிறோம். இப்ப நாம பார்க்கிறோம், பெரிய அரசியல்வாதி, பல லட்சம் கோடி சொத்துக்கள் அதிபதி. ஆனா நிம்மதியா தூங்க முடியலையே. எப்போ இடி ரெய்டு வரும், எப்போ இன்கம் டேக்ஸ் ரெய்டு வரும், எப்போ அரெஸ்ட் பண்ணுவாங்க. அ பல பேர் கனவுல அரெஸ்ட் ஆகி கூட எந்திரிச்சு உட்கார்ந்திருப்பான். நாம பார்த்தது இல்லப்பா. அவனுக்கு கனவு வந்திருக்கலாம். அரெஸ்ட் ஆகி கொண்டு போய் தீகார் ஜெயில்ல போடுற மாதிரி. கனவு வந்திருக்கலாம் இல்லையா? வராம போயிருக்காது. நிச்சயமா வரும். வந்திருக்கும். அதேபோல் பெரும் பெரும் செல்வந்தர்கள் எடுத்துக்கொள்ளுங்களேன். யார் நிம்மதியா இருக்கிறாங்க? அ அதே போல அந்த இடத்தை நாம் அடைந்தாலும் அதே அனுபவம் தானே கிடைக்கும். இல்லையா? ஸோ ஒரு பக்கத்தை மட்டுமே பார்க்கிறோம். அங்க வெளிய வர்றாங்க, வந்தா ஆடி கார்ல வர்றாங்க, எல்லாரும் அ கால்ல விழுந்து கைய குலுக்கி மரியாதை குடுக்குறாங்க. பார்க்கிறபோது நமக்கும், ஆஹா! நாம இப்படி இருந்தா பரவாயில்லையே என்ற ஒரு பொறாமை வருகிறது. அவனுடைய வீட்ல ஒரு 24 மணி நேரம் இருந்து பார்த்தா தானே தெரியும் அவருடைய வாழ்க்கை என்னன்னு. வெளிய 10 நிமிஷம் பந்தாவ மட்டும் பார்த்துக்கிட்டு, ஆஹா! அற்புதமான வாழ்க்கைய நாம கற்பனை பண்ணிக்கிட்டா, அ அவரு இருந்து பாருங்க 24 மணி நேரம். அவருடைய குடும்ப வாழ்க்கை எப்படி இருக்குன்னு தெரியும். எனவே எந்த ஒரு நன்மைக்கும் விலை கொடுத்தாக வேண்டும். இலவசம் இங்கே கிடையாது. இலவசம் இறைவன் தருவதில்ல. உழைத்துத்தான் பெற்றாக வேண்டும். யோசிச்சு பாருங்க. ம். இலவசமா எது கிடைக்குதுங்க? தண்ணி, காற்று. இல்லையா? தண்ணி கூட சமயத்துல பற்றாக்குறை ஆயிரும். நகர்ப்புறங்களிலே பற்றாக்குறை ஆயிரும். ஏதோ நதி ஓரத்தில் இருப்பவங்களுக்கு அது இல்லாம இருக்கலாமே தவிர, நகர்ப்புறத்தில் வாழ்பவர்களுக்கு காற்றும் மாசு ஆயிடுது. தண்ணியும் கிடைக்கிறது இல்ல. அப்போ காற்று, சுத்தமான காற்று வேணும்னா அதுக்கும் செலவு பண்ண வேண்டியிருக்கு. சுத்தமான தண்ணி வேணும்னா அதுக்கும் செலவு பண்ண வேண்டியிருக்கு. இங்க இலவசமா ஒண்ணுமே இல்லையேப்பா. ம். எனவே பொருள் வாழ்க்கையிலே நிம்மதியை தருவதில்லை. புண்ணியம் தான் நிம்மதியை தரும். இந்த பொருள் இன்பத்தை தருகிறது என்று நம்புகின்ற மக்கள் உடைய மனநிலை அறியாமை தானே. நம்புவது பொய் தானே. இதே மயக்கத்தை அடுத்தடுத்த சந்ததிகளுக்கும் கற்றுக் கொடுத்துக் கொண்டே இருந்தால், இனிமையை சந்திப்பது எப்போது? சுகமாக வாழ்வது எப்போதுங்க? எனவே தெய்வநீதியை உணர்ந்து இறைவனே நமக்குள் செயல்படுகிறான் என்ற நினைவோடு வாழ்வது நிஷ்காமிய கர்மயோகம். என் செயல் என்பதெல்லாம் இறைவா, என்னுள் இருக்கும் உன் செயலே என்று இறை உணர்வோடு வாழ்வது நிஷ்காமிய கர்மம். இப்போ குடும்பத்தை நாம் கவனிக்கிறோம். சரி. நான் தான் கவனிச்சுட்டு இருக்கேனா? நான் இல்லைன்னா நடக்காதா? அ யாரும் யாரை நம்பியும் இல்ல. இருக்கிற போது ஒரு கூட்டுறவோடு வாழ்கிறோம். அவ்வளவுதான். இருக்கின்ற போது ஒரு கூட்டுறவில் வாழ்கிறோம். இல்லை என்றாலும் வாழ்ந்து கொண்டுதான் இருப்பாங்க. அப்பா செத்துட்டாருன்னு சொல்லி எல்லாரும் செத்ததாக எங்கேயாவது சரித்திரம் உண்டா? இல்ல மனைவி போயிட்டாங்கன்னு சொல்லி எல்லா கணவர்களும் தற்கொலை பண்ணிட்டாங்களா? எதுவும் சாத்தியமே இல்ல. எனவே பிள்ளைக்கு தந்தை ஒருவன். நம் எல்லோருக்கும் தந்தை இறைவன். நீ ஒருவனை நம்பி வந்தாயோ? இல்லை, இறைவனை நம்பி வந்தாயோ? காப்பது என்றால் ஒரே ஒரு பொருள்தான்.
தெய்வம் தான் அனைத்தையும் காப்பாற்றுகிறது. அவ்வளவுதான். இந்த இயற்கை உண்மை புரிகின்ற போதுதான் நம்முள் அடக்கம் ஊற்றெடுக்கும், அமைதி தவறும். இதைத்தான் நிஷ்காமிய கர்மத்தை தான் கர்ம யோகம் என்றும் பேசுகிறோம். கணேச அழகா சொல்வார், ஆட்டு வைத்தால் யார் ஒருவர் ஆடாதாரே கண்ணா, நீ நடத்தும் நாடகத்தில் நானும் உண்டு. அதிகமா பாவம் செஞ்சிருந்தா என் நிழலில் கூட அனுபவத்தில் சோகம் உண்டுன்னார். வாழ்க்கையில மட்டுமில்லை, நடந்த நிழல்ல கூட மனசு அழுத பரவாயில்ல, நிழல் கூட அழுகுத ஏன்றாரு கண்ணாஸ். எனவே கர்மம் என்பது மனம் சார்ந்த செயல், கர்ம யோகம் என்பது அறிவு சார்ந்த செயல், அறம் சார்ந்த செயல். அதனால் கர்ம யோகத்தின் விளைவு சுகங்கள் மாத்திரமே, இன்பங்கள் மாத்திரமே என்று பல நூற்றாண்டுகளுக்கு முன்பே கண்டவர் தொல்காப்பியர். மகர்ஷி அவர்கள் ஒரு கவியை சொல்கிறார், அதை சொல்லி இன்றைக்கு நிறைவு செய்வோம். வாழ வேண்டும் என்று எண்ணி மனிதனாக வந்ததில்லை, எனினும் நாம் பிறந்து விட்டோம். வாழ வேண்டும் உலகில் ஆயுள் உள்ள மட்டும், வாழ்ந்தவர்கள் அனுபவத்தை தொடர்ந்து பற்றி. வாழவென்ற உரிமை எல்லோருக்கும் உண்டு, வாழ்வோர்க்கு சாதகமாய் வாழும் மட்டும். வாழ உள்ளோர் அனைவருமே ஒன்று கூடி வகுத்திடுவோம் ஒரு திட்டம் வளமாய் வாழ. இதுதான் கர்மயோகத்தின் சாரம். இந்த கவிதை விளக்கமும் அடுத்து மற்ற கருத்துக்களையும் அடுத்த அமர்வுகளை சிந்திப்போம் என்று சொல்லி வாய்ப்பளித்த அனைவருக்கும் நன்றி பாராட்டி இந்த உரையை நிறைவு செய்கின்றோம். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வையகம். வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன். சிறப்பு தெளிவான விளக்கங்கள் பெற்றுக்கொண்டோம். இப்பொழுது நண்பர்களுடைய கேள்வி பதில் பகுதிக்கு செல்வோம். ஐயாவிடம் உங்கள் கேள்விகளை கேட்க விரும்புபவர்கள் கையாள உயர்த்தி கேட்கலாம், அல்லது உங்கள் கருத்துக்களை பரிமாறிக்கொள்ள விரும்புவார்கள். ஜனார் ஐயா. ஐயா வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் ஐயா. சில கேள்விகள் மனத்துல இருந்து ஐயா, என்ன நான் கூட இந்த மனிதனின் மறுபக்கத்தை கூட இன்றைக்கு ஒரு கொஞ்சம் கேட்கக்கூடியதா இருந்தது. முதல் பாகத்தை அதோட சேர்த்து நான் நினைச்சு கொண்டிருந்தெல்லாம் இந்த சப்ஜெக்ட்லயும் இன்றைக்கு நீங்க அதை பத்தி பேசி இருக்கிறீங்க. துன்பத்தை தர்றது ஐயா எதிர்காலத்தை பற்றிய பயன் தானே கூட. ஆமா, அந்த எதிர்காலத்துடைய பயத்திற்கு கூட காரணம் அரசியல் அமைப்பினுடைய பலவீனம் தான். ஏன்னா ஓய்வு உங்களுக்கு ஏதாவது எதிர்பாராத சிக்கல் வருது என்று சொன்னால் நான் இருக்கிறேன் என்று அரசாங்கம் நம்பிக்கை தந்து விட்டால், இப்போ நீங்க கனடா எடுத்துக்கொள்ளுங்களேன், குழந்தைகளுக்கு இலவச கல்வி கொடுத்துட்றாங்க, எல்லோருக்கும் இலவசமான வைத்தியம் மருத்துவம் கொடுத்துட்றாங்க, சீனியர் சிட்டிசன்ஸுக்கும் சில சலுகைகள் கொடுக்குறாங்க. அப்போ நம்ம முதிர் வயதுக்கு சேமித்து வைக்க வேண்டும் என்ற அவசியம் இல்லை அல்லவா? என்னை அரசாங்கம் பொறுப்பெடுத்துக் கொள்கிறது, என்னை பற்றி எனக்கு கவலை இல்லை என்று வருகின்ற போது சொத்து சேர்ப்பது அவசியம் இல்லாம போகுது. ஆனா இந்தியாவை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா, இங்கே முதிர் வயது என்பது கூட இல்லை, கொள்ளையடிப்பதே இங்கே வாழ்க்கையா மாறி போச்சு. அதுவும் இன்றைக்கு ஒவ்வொரு தொழிலிலேயும் திருட்டுத்தனம் தான் அதிகமா இருக்குங்க. இப்போ ஒரு வாட்டர் ஃபில்டர்ல ஒரு சின்ன ஒரு டேப் மாத்தினாங்க, 1500 ரூபாய். அந்த பொருளுடைய விலை மிஞ்சி போன ஒரு 50 ரூபாய் இருக்கும். அதே போல மருத்துவமனை சும்மா போனா போதும் உட்கார்ந்து அதன் டெஸ்ட் இந்த டெஸ்ட் போட்டு உள்ள அட்மிட் பண்ணிடுறாங்க. ஹோட்டலுக்கு போனா 10 ரூபாய் சாப்பாடு, 10 ரூபாய் பொருள் 40 ரூபாய் விற்கிறான். இனிப்பு கடைக்கு போனீங்கன்னா நம்ம வீட்டுல செஞ்சா ஒரு 10 ரூபாய் ஆகும் ஒரு லட்டு அப்படின்னா, அங்க 40 ரூபாய்க்கு 50 ரூபாய்க்கு விற்கிறாங்க. எங்கு போனாலும் கொள்ளடிப்பதில் வல்லமையாகத்தான் இருக்கே தவிர, மற்றவங்க சம்பாதிக்கிறது கஷ்டம் தானே, அந்த பணத்தை வச்சு அவங்க செலவு பண்றாங்க, நாம அதுல திருடக்கூடாதுன்ற எண்ணம் இங்க
அரசியல்வாதிக்கும் இல்லை, தொழில்துறைவாதிகளுக்கும் கொஞ்சம் அங்க இருக்குது. ஆனா வியாபாரிகளுக்கு சுத்தமா கிடையாது. ஏன் தொழில்துறைவாதிகள் கொஞ்சம் விலக்கு கொடுக்குறேன்னா, தொழில் செய்பவர்களுக்கு தகுந்த லாபம் கிடைக்கிறது இல்லைங்க. அதை வாங்கி விற்கின்ற வியாபாரிகள் கொள்ளையடிச்சிடுறாங்க. விவசாய பொருள் முதல் கொண்டு உற்பத்தி செய்யப்படுகின்ற பல பொருட்களிலே வியாபாரிகள் தான் சேவிக்கிறார்கள். தொழிற்சாலையெல்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டு தான் உற்பத்தி செய்ய வேண்டியிருக்கு. விவசாயிகள் சொல்ல வேண்டியதே இல்லை, கஷ்டமோ கஷ்டம் விவசாயிகளுக்கு. இந்த குறைபாடுகளை நிறவ வேண்டிய கடமை, பொறுப்பு, அதிகாரம் அரசுக்குத்தானே உண்டு. அதை செய்ய தவறுகின்ற போது மக்களுக்கு எப்படி இதெல்லாம் கிடைக்கும்? அதே முது வயது வருகின்ற போது என்ன இங்க பாதுகாப்பு இருக்கு, என்ன ஒரு கன்சிஸ்டன்சி இருக்கு? எந்த சலுகையும் கிடையாதுங்க. சீனியர் சிட்டிசன் எந்த சலுகையும் இங்க கிடையாதுங்க. அப்போ என்ன பயம் இருக்கு? அப்போ நம்முடைய ஃபியூச்சருக்கு நம்ம சேர்த்து வைக்கணுமே. ஏதாவது உடல்நலம் வந்துச்சுன்னா, கோளாறு வந்துச்சுன்னா அதை கவனிக்கிறதுக்கு கொஞ்சம் சில லட்சங்களாவது வேணுமே. அப்போ இதெல்லாம் சம்பாதிக்கிற போது தர்மத்தை பார்க்க முடியுமா? இப்போ வேலைக்கு போறவங்க கூட ஓரளவுக்கு தர்மத்தில் வாழ்ந்து விடலாம். ஏன்னா சம்பளம் வேலை செஞ்சாலும் செய்யட்டும், சம்பளம் வருது, அது ஒன்றும் மாற்றம் கிடையாது. ஆனா தொழில் செய்பவன் அந்த தர்மத்தை பார்க்க முடியுமா? இன்னைக்கு வியாபாரம் பரவாயில்ல, நாளைக்கு இதே வியாபாரம் நடக்கணும் எப்படி நிச்சயம்? அப்ப கிடைக்கிற போது அதிகமா வாங்கு என்பது அவருடைய சித்தாந்தம். அப்போ ஒவ்வொரு பொருளையும் முடிந்த அளவுக்கு அதிக விலை வைக்கத்தான் பார்க்கிறான். தரம் குறைந்த பொருளை விலை அதிகம் வைத்து விற்பதில் பிசினஸ் டாக்டிக்ஸ் என்றான், வியாபார தந்திரம், வியாபார சாமர்த்தியம் அப்படிங்கிறான். இது எப்படி தவிர்க்க முடியும்? அரசாங்கத்தின் பொறுப்பு, கடமை மிக பெரியதுங்க. இது இங்க இந்தியாவில் இருக்கிற மக்களுக்கு அரசாங்கத்தின் கடமை இது என்பது கூட தெரியாது. அரசாங்கம் என்ன கடமையில இருக்குது, அவங்க என்ன செய்யறாங்கிறது கூட மக்களுக்கு தெரியாது. ஏதோ நான் இந்த கட்சி அந்த கட்சின்னு பெருமை பேசுவாங்களே தவிர, ஒரு அரசாங்கம் என்பது எதையெல்லாம் கவனிக்கணும், அவருடைய கடமைகள் என்ன, பொறுப்புகள் என்ன, அதை எப்படி மக்களுக்கு கொண்டு வந்து சேர்க்கணும், இதெல்லாம் அரசாங்கம் என்பது கூட மக்களுக்கு தெரியாது. என்ன கொடுப்பான்? 1000 கொடுப்பானா, 500 கொடுப்பானா, இலவசமா சோறு போடுவானா, இலவசமா அரிசி போடுவானா, இதுல மட்டும்தான் இருக்கானே தவிர இது எங்கிருந்து அவன் போடுவான் அப்படி யோசிக்கிறதே கிடையாது. அவன் அங்க அப்போட்டு காசா கொண்டு கொடுக்குறான் நமக்கு இலவசமா. சோ இதெல்லாம் இருக்கிற போது எதிர்காலத்தை பற்றி ஒரு பயம் தவிர்க்க முடியாதது. அப்ப அதுக்கு என்ன தீர்வு? எது இருந்தாலும் காசு இருந்தா செல்லுபடியாகும் இல்லையா? காசு தான் கடவுள். அப்ப இந்த பணத்தை சேர்த்துரு, எவ்வளவு முடியுமோ கொள்ளையடின்றதுதான் இன்னைக்கு ஓடிட்டு இருக்கு. இப்ப மக்களை குறை சொல்ல முடியுதா அதுல? இல்ல. எனவே இதெல்லாம் ஒரு பொது சாசனமாக செயல்பட்டால் தான் முடியும். அதுக்கு தான் மகிழ்ச்சி அவர்கள் உலக சமாதானம் உலக அரசுகள் எல்லாம் ஒன்று கூடி விட்டால் அவங்க நிர்வாகத்தை இப்படித்தான் இருக்கணும், இப்படித்தான் செய்யணும். தினசரி தவம் செய்வதற்கு கூட சட்டத்தை போட்டு விடலாம். எந்த பள்ளியாகட்டும், நிறுவனமாகட்டும், காலையில் வந்த இந்த டைம் நீ தவம் பண்ணி ஆகணும்னு கூட சட்டம் போட்டுடலாம் இல்லைங்களா? அரசாங்கம் ஒழுங்கா இருந்ததுன்னா எதையும் செய்ய முடியும். சட்டம் போட்டே செய்ய வைக்கலாம். ஏன்னா மக்கள் உணர்ந்தல செய்வது ரொம்ப கடினம். எல்லாரும் அறிவு சார்ந்து வாழ்வது சாத்தியம் இல்லை. எல்லா மலர்களாகிவிட்டா வேறு இல்லாம எப்படிங்க மலர பூக்க முடியும் இல்லையா? அப்ப வேர்களும் இருக்கத்தான் வேணும், தண்டு, கிளை, இலை இதெல்லாம் இருந்தா தான் மலர் பூக்க முடியும். மலர் பூத்தாதான் காய், பழம். இல்ல எது சிறந்ததுன்னு நம்ம ஒண்ணு மட்டும் போதும் சொன்னா சாத்தியமா? இல்ல. அதே போல எல்லா மக்களும் யோகியனா இருக்கணும்னு சொன்னா அது சாத்தியமாகுமா? அதுவும் சாத்தியமாகாது. அப்போ நல்லவர்கள் ஆட்சியில் இருந்து அவர்கள் சட்டத்தின் மூலமாக செயல்படுத்தினால் அல்லாது ஒவ்வொரு மனிதனுக்கும் பாதுகாப்பும் பராமரிப்பும் இருக்காது. இதெல்லாம் அரசாங்கத்துடைய கடமைகள். எங்க இந்திய மக்களுக்கு இதெல்லாம் ஒரு புண்ணாக்கும் தெரியாது. அதனால இந்த கட்சி நல்லது, அந்த கட்சி நல்லதுன்னு
கொடி பிடிச்சி தெரியுறாங்களே தவிர ஒரு அரசாங்கத்தின் கடமை என்ன என்பது கூட யாருக்கும் தெரியாது. இந்த ஊர்லயே சீனியர்ஸ் கூட ஓகே, அதோட ஆசை வச்சுக்கிறாக்களுக்கு ஓகே, எல்லாம் ஆகிக்கொள்ளலாம். அது நேரத்தில் அடிப்படையில வேலை இல்லாம இருக்கிறாக்கள் கூட ஓகே, அவங்களுக்கு கவர்மெண்ட் சப்போர்ட் பண்ணும். அந்த நடுத்தர வர்க்கம் இருக்க தனியா வேலைக்கு போறவே அவையில நிறைய பிரச்சனைகள் இருக்குது. 55% கனடால டாக்ஸ் வாங்கிறாங்களே. ஆமா, 40% இன்கம் டாக்ஸ். நீங்க எந்த பொருள் வாங்க போனாலும் சென்ட்ரல் டாக்ஸ் 5%, லோக்கல் டாக்ஸ் 10%, ஜிஎஸ்டி. ஆமா. அப்ப 55% நீங்க செலவு பண்ணி ஆகணும் கவர்மெண்ட்டுக்கு. ஆமா. மிச்சம் உள்ள 45 வாடகை கொடுத்தாகணும், குடும்பத்தை நடத்தி ஆகணும். ஆமா. கனடா வாழலாமே தவிர வசதியை பார்க்க முடியாது. ஏதோ கம்ஃபர்டபுள் லிவிங், பிரச்சனை கிடையாது. கடைசி வரைக்கும் மிடில் கிளாஸா வாழ்ந்து போகலாம். அதேதான். அது கனடா பிரச்சனை இல்லை. ஆனா நாளைய பத்தி கவலைப்பட்டையா இதுவரையும் ஒன்றும் அது சரியா நடந்தது இல்லை. நடந்தெல்லாம் அப்படியேதான் நடத்து கொண்டிருக்குது. அப்ப நாங்க கவலைப்படுறதெல்லாம் வீணுன்ற மாதிரி தான் இருக்குது. கடைசியில எந்த கோணத்தில் பார்த்தாலும் கவலைப்படுவது வீண்தாங்கய்யா. நீங்க வளமிக்க நாடாக இருந்தாலும் சரி, இந்தியா போன்ற பிரச்சனை மிக்க நாடாக இருந்தாலும் சரி, கவலைப்படுவது வீண் தான். ஏன்னா அதுல எதுவும் மாற போறது இல்லை. ஆமா ஐயா, நன்றி. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன். ஒரு கேள்வி. சொல்லுங்க ஐயா. செயலிலே விளைவு இருக்கிறது. அப்ப அந்த விளைவு நல்லதாக இருந்தால், அது யாருக்கும் துன்பம் தராததாக இருந்தால் அது புண்ணியம். யாருக்காவது துன்பம் தர விளைவிக்குமாக இருந்தால் அது பாவம். இதிலே அந்த நோக்கம், செயலின் நோக்கம் எங்கே வருகிறது ஐயா? பாவம் புண்ணியம் வருகிறப்பில்லை. அதாவது நாம் ஒரு காரியத்தை செய்கின்ற போது இதற்காகத்தான் செய்கிறேன் நோக்கம் இருக்குங்க. நோக்கம் இல்லாம ஒரு காரியம் செய்வது கிட்டத்தட்ட சாத்தியம் இல்லை. இப்ப தினசரி நம்ம வேலைக்கு போனாலும் கூட நோக்கம் என்ன, இன்னைக்கு போகலைன்னா ஒரு நாள் லீவ் போட்டுருவாங்க, கட் பண்ணிடுவாங்க, சேலரி கட் பண்ணுவாங்க. லீவு இருந்து எடுக்கலைன்னு கட் பண்ணினோம்னாக்க வேலையை விட்டு தூக்கிடுவாங்க. அப்போ நோக்கம் என்ன? நம்முடைய வேலையை காப்பாற்றிக்கணும் அப்படின்னுக்காக தினசரி வேலைக்கு போகிறோம். ஸோ இப்படி ஒவ்வொரு செயல்பாடும் பார்த்தீங்கன்னா, குழந்தை எதுக்கு படிக்க வைக்கிறோம்? நோக்கம் அவருடைய வாழ்க்கை சிறப்பாக இருக்கணுன்றது தான். உணவு எதுக்கு சாப்பிட்றோம்? உயிர் வாழணுமேன்றதுக்காக. உடல் கல்வி ஏன் நீக்குகிறோம்? ஆரோக்கியத்திற்காக. ஸோ நோக்கம் இல்லாமல் வாழ்க்கை இல்லைங்க. இயல்பொக்கத்தால் 5 ஜீவன் வரைக்கும் வந்துருச்சுங்க. ஆனா 6வது மனிதன் நாம விரும்பி செயல் செய்கிறோம். விலங்குகள் போல பசிச்சா மட்டும் ஏதோ ஒன்று கொண்டு சாப்பிட்டுக்கலான்ற மாதிரி இல்லை நம்முடைய வாழ்க்கை. நாளைக்கு டிஃபனுக்கு இன்னைக்கே அரிசி ஓரப்பட வேண்டியிருக்கு இல்லைங்களா? இன்னைக்கே மார்க்கெட்டுக்கு போய் எல்லாம் வாங்கிட்டு வைக்க வேண்டியிருக்கு. எல்லாம் இருந்தா தான் நாளைக்கு காலையில டிஃபன். அப்போ நம்முடைய வாழ்க்கை முறை என்பதே மற்ற 5 வரைக்கும் உள்ள வாழ்க்கை முறை போல் அல்ல. அதனால ஒவ்வொன்றும் எதிர்பார்த்து கணக்கு போட்டு இது இப்ப தேவைப்படும், இது இப்ப தேவைப்படும், இது அடுத்த மாசம் தேவைப்படும், இது அடுத்த வருஷம் தேவைப்படும். ஏன் 25 வயதிலே மகளுக்கு திருமணத்திற்காக பெண் குழந்தை பிறந்த பிறனையே மாசம் பேங்க்ல ஒரு அமௌண்ட் சேர்த்து வைக்கிறோம் இல்லையா? அப்ப நோக்கம் இல்லாமல் வாழ்க்கை இல்லை. அதுல இந்த நோக்கத்தை அடைவதற்காக தர்மத்தை மீறுகின்ற போது பாவம். நோக்கம் சரிதான், ஆனா தர்மத்தை மீறக்கூடாது இல்லையா? இப்ப நீங்க செல்வந்தர்களுடைய கணக்கு பாருங்களேன். இப்ப அம்பானி எடுத்துக்கங்க. எதுக்குப்பா இவ்வளவு விலை ஏத்துறேன்னு சொன்னா 5000 கோடிக்கு பையனுக்கு கல்யாணம் பண்ணணும் அப்படின்றான். அவனுக்கு ஒரு நோக்கம் இருக்கு. அதுக்கு இது மொபைல் சார்ஜ் அதெல்லாம் விலை ஏற்றி அதுல பல கோடி சம்பாதிச்சு 5000 கோடிக்கு பையனுக்கு கல்யாணம் பண்ணுன்றான். நோக்கம் இருக்கு இல்ல. ஆனா விளைவு என்ன?
விளைவு என்ன? நீ மட்டும் அசிமா குழந்தை பெற்று வச்சிருக்கிறியா 5000 கோடி செலவு பண்றதுக்கு? ஏன் உதறி செலவு பண்ற அப்படின்னு எண்ணம் பல பேருக்கு வரும் இல்லையா? 140 கோடி மக்கள்ல அட்லீஸ்ட் 70-80 கோடி மக்களை நினைச்சிருப்பாங்க இல்லையா? அப்ப நோக்கம் சரி என்றாலும் இங்க செயல் சரியில்லையே. அடுத்தவங்க காசு எல்லாம் வாங்கி நீ என்ன பையனுக்கு 5000 கோடி செலவு பண்றது? இது மாதிரி நாங்க செலவு பண்ண மாட்டோமா? உனக்கு வசதி இருக்கு, வாய்ப்பு இருக்கு, அதுக்கு ஊடகம் இருக்கு, நீ 5000 கோடி திருடி கிராண்டா கல்யாணம் பண்ணிக்கிட்ட. அப்ப எனக்கு அதே ஆசை இருக்கும் இல்லையா? அப்போ நோக்கம் அடிபடுகிறது. அப்ப இன்றைக்கு அவன் பெருமையா இருக்கலாம், ஆனா பல பேருடைய வயிற்றுச்சல் அவனுடைய குடும்பத்துல தாக்கும். அதனால்தான் பெரிய பெரிய சாம்ராட் எல்லாம் கவிழ்ந்து போறது காரணம் என்னங்கய்யா? என்னுடைய வங்கி அனுபவத்திலே பார்த்திருக்கிறேன். கொடிகட்டி பறந்த நிறுவனம் அடுத்து சரிந்து இன்றைக்கு முகவரி இல்லாமல் காணா போனதை பார்க்கிறேன் கோவையிலேயே. அப்ப யார் இதை நிச்சயிக்கிறாங்க? இறைவன், கர்ம பலன். அப்ப நோக்கம் நமக்கு லாபம் நல்லதுன்னு இருக்கலாம், ஆனா அடுத்தவங்களுக்கு என்ன வரும்னு யோசிக்கணும். அதான் சாமிஜி அழகா ஒரு சாமியம் கொடுத்தாங்க. எண்ணம் சொல் செயல் எதுவாக இருந்தாலும் தனக்கோ பிறருக்கோ தற்காலத்திலேயோ பிற்காலத்திலேயோ உடலுக்கோ மனதுக்கோ நன்மையே தருகின்ற எண்ணம் சொல் செயலாக இருக்க வேண்டும். அதுதான் புண்ணியம். சோ புண்ணியத்தை மீறினால் பாவம் தண்டனை கொடுத்துதான் தீரும். சரிங்களா ஐயா? இப்ப நல்ல நோக்கத்துல ஒரு செயலை செய்ய விழிக்கிட்டு ஆனா விளைவு எதிர்பாராத விதமாக மற்றவர்களுக்கு தீங்கா வந்துட்டா ஐயா? ஆமா, இப்போ சில காரியங்கள் நம்ம நல்லது நினைச்சு செய்யறோம், ஒண்ணுமில்லை. இப்போ ஒரு குழந்தை அழுகுதுன்னு வச்சுங்களேன், அது பசிக்கு உணவு வேணும், நம்ம கிட்ட இருந்த உணவை எடுத்துக்கு அது கொடுக்குறோம். அந்த உணவு அதுக்கு செரிக்க முடியாம செத்து போகுது. இப்போ நோக்கம் நல்லதுதான், பசி தீர்ப்பது. ஆனா அந்த குழந்தைக்கு பால் தான் குடிக்க முடியும். 2 மாச குழந்தைக்கு நீங்க சப்பாத்தியும் குருமாவும் கொடுத்தீங்கன்னா என்ன ஆகும்? அப்ப கொடுத்தது உணவு தான், ஆனா அது பொருந்தாத உணவு இல்லையா? அதனால கணேச அழகா சொல்வார், பால் என அழுவோருக்கு பால் தருவோம், பசும் கூழ் என குடிப்போருக்கு சோறிடுவோம். செய்யக்கூடிய செயல் என்ன விளைவு கணிக்கணும்னு பார்க்கணும். யாருக்கு கொடுக்குறோம்? குழந்தைக்கு. பசிக்குதான், அழுகுது, ஆனா பால் இருந்தா கொடுக்கணும். இல்லையா, பேசாம இருந்தா அது கொஞ்சம் அழுதுட்டாவது இருக்கும். அது பாவம் தான். ஆமாங்க. அதனாலதான் பொருள், கருவி, காலம், வினை, இடம் 5 ஃபேக்டர்ஸ் இருக்கு. இந்த 5ஐயும் கருத்தில் கொண்டுதான் ஒரு காரியத்தை செய்யணும் அப்படின்னு வள்ளுவர் சொல்றார். பொருள், கருவி, காலம், வினை, இடனோடு 5ம் இருள் தீர எண்ணி செயல், துன்பம் வராதபடிக்கு ஆராய்ச்சி பண்ணி பார்த்து செயல்படுன்றார். சோ ஏதோ நினைச்ச உடனே செஞ்சறதுன்றதெல்லாம் கிடையாது. இந்த 5 கோட்பாடுகளின் படி சரியா இருக்கான்னு ஆய்ந்து பார்த்துதான் எண்ணி துணிக கர்மம். ஐயா உங்க வாய்ஸ் கேட்கல, சொல்லுங்க. அப்ப இந்த உதாரணத்துல ஐயா, இப்ப குழந்தை அழுகுது, ஆனால் அந்த குழந்தைக்கு கொடுக்கக்கூடிய உணவு எதுவும் இல்லை என்று அதை பேசாம விட்டு விடுவதுதான் சரியானது. ஆமா, என்ன பண்ண முடியும்? உங்ககிட்ட பால் இல்ல, வேற உணவு அதுக்கு கொடுக்க முடியாது. 2 நாள் குழந்தை, 3 நாள் குழந்தை, 1 மாச குழந்தை, என்ன பண்ணுவீங்க? அந்த குழந்தை உணவில்லாமல் இறக்குதா இருந்தா என்ன பண்ண முடியும்? உங்ககிட்ட பால் இல்ல, பால் கிடைக்கிற இடத்துல போய் முயற்சி பண்ணு செய்யலாம். அதுவும் பக்கத்துல பாலைவனம் வச்சுக்கலாம், என்ன பண்ணுவீங்க? இடத்துல நாங்கள் ஒன்றும் செய்யாவிட்டது பாவமாக வராது. அது எப்படி வரும்? முடிந்த அளவுக்குத்தான், இயன்றளவு என்பதுதான் கணக்கு. இல்லாத போது என்ன பண்ண முடியும்? இப்போ ஒரு நல்ல
எடை கூடிய பருமனான ஒரு மனிதன் ஆத்துல விழுந்துடுறாரு, கடலில் விழுந்துடுறாரு. கை கொடுத்து காப்பாற்றுவதுதான் தர்மம். ஆனா நான் 40 கிலோ தான் வெயிட் இருக்கிறேன். இப்ப நான் கை கொடுத்தேன்னா என்ன ஆகும் கதி? கண்ணதாசன் அழகா சொல்லுவார், கடலில் விழுந்த நண்பனுக்கு கை கொடுத்தேன் அவன் கரையேற, கரைக்கு அவன் வந்து விட்டான், கடலில் நான் தான் விழுந்து விட்டேன்னாரு. இது கூட பரவாயில்ல, அவனும் வரல நாமும் செத்து போயிட்டோம்னா. ஏதாவது கரைக்கு ஒருத்தன் வந்துட்டா ஒருத்தன் விழுந்துட்டான். இதுல 2 பேரும் உள்ளப்பட்டு வச்சுங்களேன், இப்ப உதவியை செய்து காரணமா இது? இல்லைங்களா ஐயா? இப்ப இந்த கண்ணப்ப நாயனார்ட்ட சரித்திரம் இருக்குல்ல ஐயா, கதை இருக்குதானே. கண்ணப்ப நாயனார் சரி, அவர் தனது கண்ணை எடுத்து ஒப்பியது அல்லது சிவனுக்கு மாமிசம் உணவு படைத்தது, அது பாவமா நல்ல எண்ணத்துல செய்தது பாவமா புண்ணியமா? அதாவது திருவிளையாடல் புராணம் சேக்கிழார் எழுதியது தானே பெரிய புராணம். இது நடந்ததாக சொல்லப்பட்ட நிகழ்ச்சிகளை சேக்கிழார் போய் அந்தந்த ஊர்ல போய் கேட்டு செய்திகளை சேகரித்து எழுதியதை தவிர நேரில் கண்டு எழுதிய கதைகள் அல்ல. நீங்க ஜஸ்ட் நினைச்சு பாருங்களேன். இப்போ இப்படி நம்ம பிராக்டிகல் இப்போ தெருவில் இறங்கி போய் ஏதோ ஒன்றை பற்றி ஒருத்தட்டு கேளுங்க, அவர் அவருடைய அறிவு கேட்டிய வார்த்தைகள் எல்லாம் சேர்த்து போட்டு பில்டப் பண்ணி சொல்லுவார். இல்லையா? இல்லைங்களா? ஆனா நடந்த நிகழ்ச்சி அது மறுக்க முடியாது, நடந்திருக்கு. இது போலத்தான் கற்பனைகளை கலந்து எழுதியதுதான் இதுல சில உண்மைகள் இருக்கு. ஏன்னா சேக்கிழார் அவர் ஓரளவுக்கு ஆன்மீகத்தில் தேர்ச்சி பெற்றவர் இல்லையா? இல்ல என்ன கருத்து வைக்கிறாருன்னு சொன்னா, 2 கண், ஒன்று நமக்குள் இருக்கின்ற ஆத்மாவை பார்க்கின்ற ஒரு கண், அகக்கண். இன்னொன்னு பரமாத்மாவை பார்க்கக்கூடிய கண். அப்போ ஆத்ம தரிசனம் பெற்ற பிறகு இறைவன் அடுத்த கண்ணு பார்க்கணுமே, தெய்வ தரிசனம் பெறணுமே என்று சொல்லி அடுத்த கண்ணிலே ரத்தம் வந்தது. அப்போ அந்த கண்ணை வச்ச பிறகு அவனுக்கு மோட்சம் கிடைத்தது என்பது கதை. கருத்து என்ன? 2 கண்களும் நமக்கு வேணும். ஆத்ம தரிசனம் வேணும், தெய்வ தரிசனம் வேணும். அப்பதான் முக்தியை பெற முடியும். அதே போல ஏற்பகை நாயனார் ஒன்று இருக்கு பாருங்க. ஒரு அடியார் எது கட்டம் கொடுத்துருவேன்னு சொல்லி ஒருத்தர். அப்ப சிவபெருமான் அடியார் இதுல உன் மனைவி கொடுனார், கொடுத்துட்டார். இப்போ இது தர்மமா? உன்னை நம்பித்தான் அந்த பொண்ணு வந்தாங்க, நீ இன்னொருத்தனுக்கு போ அப்படின்னு சொன்னது எப்படி நியாயமாகும்? இப்ப நீங்க சொன்னீங்க இல்லைங்களா நோக்கம் அப்படின்னு. இப்ப இதனுடைய எவ்வளவு இடிபடுது பாருங்க இந்த கதையில. இவனுக்குத்தான் மனைவியா வந்தா அந்த பொண்ணு, இன்னொருத்தங்கிட்ட போன்னு சொல்றதுக்கு இவனுக்கு என்ன உரிமை இருக்குங்க? சரியா? ஒண்ணு. இப்போ இதனுடைய தாத்பரியம், தத்துவார்த்தம் என்னன்னு பாருங்க. இவரு சிவனடியார், நல்ல சிவனடி, எதையுமே என்னுடையது என்று நினைக்காமல் எல்லாவற்றையும் அர்ப்பணிக்கக்கூடிய பக்குவமான சிவனடியார். அப்ப இறைவன் எப்படி ஆட்கொள்கிறான்? வந்தாரு, உன்னுடைய ஆத்மா என்னிடத்தை சரணடைந்து விடு, உன்னுடைய ஆத்மாவை என்னிடத்திலே அர்ப்பணித்து விடு, அப்போ நீ உனக்கு நான் மோட்சம் தருகிறேன். ஆன்மாவை உன்னிடத்தில் அர்ப்பணித்து விட்டேன், மேன்மையுள்ள பேரின்ப ஊற்றா முன்னில் மிதக்கின்றேன், காப்பாய் இந்நிலை மாறாமல் மகர்ஷி ஒரு கவியை தர்றாரு இல்லையா? அப்ப மனைவி பெண் என்பது ஜீவாத்மான்னு அர்த்தம். அப்ப சிவனடியாருடைய ஜீவாத்மாவை இறைவன் ஆட்கொண்டான், எனக்குன்னு வாங்கிக்கிட்டார், இவருக்கு மோட்சம் கிடைச்சது. இப்படி சிவபுராண கதைகள் எல்லாம் உட்கருத்து இருக்கிறது. அதைத்தான் நம்ம புரிஞ்சுக்கணும். இப்படி பார்த்தீங்கன்னா அதுல கேள்வியில் வருகின்ற போது குழப்பங்கள் தான் மிச்சமாகும். மழுப்பல் பதில் தான் வருமே தவிர அறிவுபூர்வம் பதில் கொடுக்க முடியாது. இதுதான் பக்தி மார்க்க கதைகள் எல்லாம் இருக்கக்கூடிய குறைபாடு. அறிவுபூர்வமான கேள்விகளுக்கு அங்கே பதில் இல்லை. அப்ப என்ன பண்ணணும்? வேதத்தின் துணை கொண்டு அது என்ன தத்துவம் சொல்லப்பட்டு இருக்கும் அப்படின்னு ஆராய்ச்சி பண்ணி பார்த்தோம் அப்படின்னாக்க 63 நாயன்மார்களின் கதைகளிலேயும் நமக்கு கருத்துக்கள் கிடைக்கும்.
சரிங்களா ஐயா? நன்றி ஐயா, சிறப்பு. நன்றி ஐயா. தனாய்யா. ஐயா வாழ்க ஐயா. வாழ்க வளமுடன் ஐயா. எங்களை ஐயா இந்த சிவா ஐயாவுக்கு சொன்ன ஆன்சர் என்ன குழப்பி விட்டுது ஐயா. என்ன சொன்னால், நான் வந்து இதை பற்றி உங்கள்கிட்ட இதுக்கு முதலே கேள்வி கேட்டிருக்கிறேன். அப்ப நான் கன்வின்ஸ் ஆயிருந்தது நோக்கம் நல்லதா இருக்க வேணும், அந்த நோக்கம் நல்லதா இருக்க வேணும். அதுக்கு உதாரணமாக இதை பற்றி நாங்கள் ஒரு 2-3 கிழமைக்கு முன்னம் இதை பற்றி கதைக்கு நாங்கள் பேசினாங்கள். அதுல நான் உங்களுக்கு கேள்வி கேட்டேன் அப்படின்னு சொல்லி சொன்னால், உதாரணமாக ஒரு அமெரிக்காவோட கேஸை பற்றி கதை சொன்னான் நான் உங்களுக்கு. அந்த ஒருவன் மகளை கற்பழிக்கிற அந்த மூமெண்ட்ல தாப்பன் வந்து அது ஒரு அப்ப அது அந்த அதை சொல்லி முடிக்கவே நீங்க சொல்லிட்டீங்க அது குற்றம் இல்லை அப்படின்னு சொன்னீங்க. அப்ப அது என்ன கன்வின்ஸ் ஆயிடுது என்ன சொன்னா, எனக்கு நானும் எதிர்பார்த்த ஆன்சர் ஆகுதான். என்னன்னு சொன்னா, அவன் வந்து அந்த நோக்கம் வந்து மகளை காப்பாற்ற வேணும் பண்றாது. அதான் அவன் தான் நோக்கம். அந்த இதுதான் வேற வழியில அடிக்கிறான். அப்ப அப்படி மற்ற மாதிரி பார்க்கும் பொழுது பிறருக்கு துன்பம் இல்லாம இருக்கணும் பொழுது அந்த நோக்கத்தை பார்க்கும் பொழுது அந்த சித்தவனுக்கு உள்ள இப்படி வச்சு பார்ப்போம். அந்த சித்தவனுக்கு ஒரு குடும்பம் இருக்குது, பிள்ளைகள் அப்படி வைச்சால் அப்ப அதுக்கு அவருக்கு தான் துன்பப்படுவார்கள். அப்படி ஒரு கதையாங்காலம் இருக்கு. ஆனா அதை எல்லாத்தையும் யோசிச்சு கொண்டிருக்க முடியாது. அந்த டக்குன்னு செய்து முடிக்கணும். அப்ப அந்த நேரத்துல வாரது வந்து நோக்கம் வந்து மகளை காப்பாற்றுறது, அவ்வளவுதான். அப்படி என்னைக்கே ஐயா, அப்ப நோக்கம் சரியா இருந்து நல்ல நோக்கத்தோட செய்தால் அது வந்து பாவமா கருதப்படாது. அப்படி என்ற மாதிரி நாங்க அதை பற்றி பேசினாங்க. அப்ப இப்ப சிவாஜியாண்ட இதுக்கு வந்து சிவாஜியா கன்வின்ஸ் பண்ணப்பட்டாரு தெரியல. அவர் கணக்கெல்லாம் உங்களை விடாம கொள்கை கொண்டு போனார். இப்ப நீங்க அவருக்கு கொடுத்த ஆன்சர் எல்லாம் என்ன குழம்பு விடுது ஐயா? இதுக்கு கொஞ்சம் விளக்கம் எப்படிங்க? என்ன கேள்வி? இப்ப நீங்க அதுக்கு ஆன்சர் பண்ணும் பொழுது, அதாவது நோக்கம் அந்த கேஸ் அக்யூட் பண்ணப்பட்டது, அவர்களை வந்து குற்றம் இல்லைன்னு அவருக்கு தண்டனை கிடைக்கல. அப்ப எங்களுடைய ஆத்மீயத்தில் பார்க்கும் பொழுது பிறருக்கு துன்பம் இல்லாம இருக்க வேணும். ஒரு செயல் செய்யும் பொழுது தற்காலத்திலேயோ பிற்காலத்திலேயோ நமக்கோ மற்றவருக்கோ துன்பம் இல்லாம இருக்கணும் இருக்கும் பொழுது, இப்ப அவர் வந்து செய்தது வந்து அந்த நோக்கம் வந்து மகளை காப்பாற்றணும், வேற வழி இல்லை. அப்ப அவர் பக்கத்துல இருக்க கட்டியாளருக்கு அடிச்சது, அவ்வளவுதான். அடிச்சது. அப்ப இறந்தால் என்ற கல்வி வந்து அதை நான் சொல்லி முடிக்கவே நீங்க சொல்லிட்டீங்க, அது வந்து குற்றம் இல்லை என்று சொல்லி அப்படி ஒரு டக்குன்னு சொல்லிட்டீங்க. அப்படி சந்தோஷமா இருந்தேன்னு நீங்க டக்குன்னு சொன்னது என்னடா அதான் இருந்தது ஐயா. இப்ப நீங்க சிவாயாக்கு சொல்றது படுத்தி பார்க்கும் பொழுது அது குற்றம் மாதிரி தெரியுது. எனக்கு சரியா விளங்கலைங்கய்யா. இல்ல இப்ப நீங்க சிவாயா சொன்னீங்களா, அவர் வந்து அந்த நோக்கத்தை பற்றி தான் திருப்பி ஸ்ட்ரெஸ் பண்ணி கேட்டுக்கொண்டு இருந்தவர். சரி, இந்த சிவாய்க்கு சொன்னது வந்து அப்ப பாருங்க, அந்த குழந்தைக்கு வந்து பால் கொடுக்குற கதை அவர் கேட்டார். ஆமா ஆமா. அப்படி இருக்கும் பொழுது இப்ப பிள்ளை அழுகுது, ஆனால் அவருக்கு தெரியாது அந்த இப்ப பாருங்க பால் தான் கொடுக்கணும், பால் இல்லை. அப்ப கொஞ்சம் கஞ்சி இருக்குது, அவருக்கு தெரியாது கஞ்சி குடிச்சால் பிள்ளை சாக முடியாது, அவருக்கு தெரியாது. அதுக்கு நோக்கம் வந்து பிள்ளை அழுகுது, பசிக்குது, அதுக்கு சாப்பாடு கொடுக்கணும். அந்த நோக்கத்துல அவரை கொடுக்குறாரு. கொடுத்தால் அது கஞ்சி சமைக்காம பிள்ளை செத்து போச்சு. செத்தால் இது பாவமா பாவம் இல்லையான்னு தான் அவர்கிட்ட கேள்வி. அப்படி எனும் பொழுது இப்ப அவருக்கு நோக்கம் வந்து அதை கொடுக்கும் பொழுது அவருக்கு நோக்கம் ஒன்று வந்து அவருக்கு தெரியாது அந்த கஞ்சி சாகும் மட்டும் அவருக்கு தெரியாது ஒன்று. அந்த பிள்ளை பசிச்சு அழுகுது, அப்ப அதுக்கு சாப்பாடு கொடுக்க வேணும். அதனபடியால அதுக்கு நோக்கம் அந்த நல்லதை செய்யணும் தான் அவர் செய்தாரு. ஆனால் அந்த குழந்தை இறந்தால் அது பாவமா பாவம் இல்லையான்றதான் அவர்கிட்ட கேள்வி. ஆமா. அப்ப நீங்க அதை சொல்லிக்கொண்டு போய்க்க சொன்னதுன்னு சொன்னால், இல்ல அது வந்து பயிற்சியா விட்டுடவன் கொடுக்க கூடாது அப்படின்னு சொல்லி சொன்னீங்க. அப்படி கொடுத்து செத்தா அது பாவம் என்ற மாதிரி. ரைட். அப்ப அவருடைய நோக்கம் ஐயா நல்லா தானே இருந்தது. ஆமா, அதனால தாங்க 5 ஃபேக்டர்ஸ் இருக்கு. அதாவது பொருள், கருவி, காலம், வினை, இடம். இந்த 5 கோட்பாடுகள் மையப்படுத்தி தான் இயற்கை ஒரு செயலுக்குரிய விளைவை வெளிப்படுத்துகிறது. இப்ப இந்த 5 ஆராய்ச்சி பண்ணி பார்த்து செய்யறதுக்கு அந்த இடத்துல சூழ்நிலை இல்லை. ஏன்னா அந்த இடத்துல இன்ஸ்டன்டா காப்பாத்தி ஆகணும்.
ஒண்ணு காப்பாத்தி ஆகணும். ஆமா. அங்க போய் பொருள் கருவி காலம் என்ன இடம்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்க முடியுமா? முடியாது. அது மட்டும் இல்ல, நோக்கம் வந்து அவன் கொல்லணும்னு அவன் அடிக்கல இல்ல, அவன் எப்படியோ மூச்சு அடிக்கணும், ஏதோ விளக்கணும், அடி பயந்து கூட அவன் ஓடி இருக்கலாம். ஆனா அது எப்படியோ தகாத இடத்துல பட்டு செத்து போயிட்டான். அப்ப நோக்கம் ரெண்டு இடத்துலயும் பார்த்து அவன் கொல்வது நோக்கம் அல்ல, இதை காப்பாற்றுவது நோக்கம் இல்லைங்களா? அப்ப நோக்கம் கொல்வது இல்லை என்றாலும் கூட அவனுடைய கட்டுப்பாட்டுக்குள் இல்லாமல் அவனுடைய முடிவு சேர்த்து போயிட்டான். அப்போ இது எப்படி நம்ம வந்து பாபம் சொல்ல முடியும்? அதனால இந்த 5 கோட்பாடுகளுக்கு ஏற்பத்தான் விலை வரும். இதுல எவ்வளவு பர்சன்டேஜ் இதுல போகும்னு நம்மளால கணிக்க முடியாது. நோக்கத்துக்கு அதிகமான மார்க்கா, இல்ல வந்து செயலுக்கு அதிகமான மார்க்கா, இல்ல இடத்துக்கா காலத்துக்கான்னு சொல்ல முடியாது. இந்த 5ம் சேர்ந்துதான் விலை வருது, அவ்வளவுதான் நம்மளால புரிஞ்சுக்க முடியுமே தவிர இல்ல ஒவ்வொன்றுக்கும் எவ்வளவு பர்சன்டேஜ் நம்ம பிரிக்க முடியாது. அது சரி ஐயா. அதான் இயற்கையின் கணக்கு மிக துல்லியமானதுங்க ஐயா. ஆமையா. அப்ப நாங்கள் சொன்னா இப்ப நாங்க ஒரு செயலை செய்யும் பொழுது நாங்க பொதுவாக பேசுவது சொல்லி சொன்னால் தற்காலத்திலேயோ பிற்காலத்திலேயோ நமக்கும் மற்றவர்களுக்கோ துன்பம் இல்லாத செயலா இருக்க வேண்டும் என்றுதான் நாங்கள் பேசுறோம். அது பொதுவாக பேசுறோம் அது. ஆனால் சில நேரங்களில அதெல்லாம் பார்க்க முடியாது. அந்த நேரம் இப்ப இந்த கேஸ்ல எல்லாம் நாங்க அப்படி யோசிச்சுட்டு இருக்க முடியாது. டக்குன்னு மனதுல வருது, யோசிச்சாலே அங்க மகளுக்கு காப்பாற்ற முடியாம போயிடும். அப்ப அப்படியான சூழ்நிலை வரைக்க அது வந்து நீங்க சொன்ன மாதிரி அந்த 5 கோட்பாடுகள் இருக்கு. அது கடைசியா அதுல வச்சுதான் தீர்மானிக்கப்படும். அதே மாதிரி இப்ப எந்த கேள்வி என்று சொன்னால், சிவாயா கேட்டதுக்கு உங்கள்கிட்ட பதில் வந்து அந்த அது பாவம் தான் சொன்னீங்க நீங்க பிள்ளை பிறந்து. ஆனால் அவற்ற கேள்வியும் என்று சொல்லி சொன்னால் அந்த அவருக்கு வந்து நோக்கம் அந்த சந்தர்ப்பத்தில அந்த பிள்ளைக்கு வந்து அவற்ற நோக்கம் வந்து சாப்பாடு கொடுக்க விட்டா பிள்ளை செத்து போகும், இல்லாட்டி அப்படியே போயிடும். இதோட அப்படி அதை தடுக்க வேணும்ன்றதுக்காக அவர் யோசிக்க இந்த கஞ்சியை கொடுப்போம். ஆனா அவருக்கு தெரியா கஞ்சி தான் சாகம் பண்றது. அவர் நல்ல நோக்கத்தான் செய்கிறார். அப்படி சரி. இந்த இடத்துல எப்படி எடுத்துக்கலாம்? இப்போ பொருள் கருவி காலம் வினை இடம் 5 எடுத்துட்டீங்கன்னா நோக்கத்துக்கு வந்து நல்ல நோக்கம், நீங்க 80 மார்க்கே வச்சுக்கோங்க. ஆனா கொடுக்கப்பட்ட இடம் காலம் வந்து பொருந்தல. அப்ப விளைவு என்னாச்சு? நீங்க இந்த நோக்கம் சரியாக இருந்திருந்தாலும் கூட நீங்க அது கொடுத்த ஒரு வேளை நீங்க கொடுக்காம போயிருந்து வேற ஒருத்தர் வந்து கொடுத்திருந்தா அந்த குழந்தை வந்து வாழ்ந்திருக்கலாம் இல்லையா? இப்ப நான் உதவி பண்ண போறேன்னு சொல்லி நீங்க தவறான கொடுக்க போய் அதனுடைய வாழ்க்கை முடிஞ்சு போச்சு. இப்ப இதெல்லாம் யார் கணிக்க முடியும்? பின்னாடி ஒருத்தர் வருவா நமக்கு தெரியுமா? இவர் செய்யும் பொழுது அவர் வரமாட்டேன். அதனாலதான் ஒரு செயலுக்கு இந்த 5 காரணங்கள் மட்டுமல்ல, சமுதாய வினை ஒன்றும் இருக்கு, அதையும் சேர்த்து வரும். அதனாலதான் காலம் அப்படின்ற சமத்தை சேர்த்துதான் வரும். காலம் இடம்ன்ற போது சமுதாயம் இருக்கிற இடம் தானே, வீடு மட்டும் இல்லை, சமுதாயம் சேர்ந்துதான் இருக்கும். அதனால ஒரு செயலுக்குரிய விளைவை இப்படித்தான் நம்ம வந்து தீர்ப்பு எழுத முடியாதுங்க. எப்படி இப்ப மகர்ஷி என்ன சொல்றாங்க, இதெல்லாம் நமக்கு தெரிஞ்ச வரைக்கும் நல்லபடியா ஆராய்ச்சி பண்ணி பார்த்து வாழ்ந்துருங்கன்றாரு. அதே போல நீங்க சொன்ன உதாரணம் எடுத்தீங்கன்னா இந்த ரெண்டுமே வந்து எக்ஸ்ட்ரீம் எக்ஸாம்பிள், தினசரி நிகழ்வுகள் அல்ல. இல்ல இருந்தாலும் கூட இருந்த மக்கள் தொகையில இது ஒரு நிகழ்வு. ஆனா சாமி சொல்லக்கூடிய பிரின்சிபல் படி பாத்தீங்கன்னா தினசரி இதெல்லாம் பின்பற்றக்கூடிய ஒவ்வொரு மனிதனுக்கும் பொருத்தமான பண்பாடு. சரிங்களா? இந்த நிகழ்ச்சியில சம்பந்தப்பட்ட 2 பேர் 3 பேர் மட்டும்தான். ஆனா பொதுவான பண்பாடு என்பது எல்லோரும் தினசரி வாழ்க்கையில் பின்பற்ற வேண்டியது. இதை பின்பற்றக்கூடிய பண்பாடு பரவலாகிவிட்டால் இந்த சூழ்நிலை வராது இல்லைங்களா? இப்ப எல்லோருமே பண்பாட்டு மிகுந்து விட்டால் அங்க அதர்மத்திற்கு வாய்ப்பே இருக்காது இல்லையா? இல்லைங்களா? ஐயா இன்னொரு விஷயம் சொல்ல ஐயா, எங்களுக்கு ஐயா உங்களுடைய ஒரு சுதந்திரம் இருக்கு ஐயா. அதாவது வந்து அந்த மனதில் வர கேள்விகள்ல எதையும் கேட்கலாம்ன்ற மாதிரியான ஒரு சுதந்திரம் இருக்கு. எதையும் கேட்கலாம், எனக்கு தெரியல சொல்லிடுவோம், அவ்வளவுதான். அதெல்லாம் கேட்டு முடிய ஒரு முடிஞ்சது பிறகு திருப்பி ரிகலெக்ட் பண்ணும் போது ஒரு விவரம் ஐயாவிட்ட கணக்கு ஆகி பண்ணி போட்டோம் அப்படி இப்படிலாம் மாறுது ஐயா.
அதனால ஐயா அதுல ஒண்ணும் கிடையாது. அதனையா சுதந்திரம் ஐயா. அதாவது அது மட்டும் இல்ல, நீங்க துருவி கேட்கிற போது நானும் சிந்திக்கிற ஒரு நிலை ஏற்படுது இல்லைங்களா? அப்ப சிந்திக்கிற போது எனக்கு சில கருத்துக்கள் தெளிவாகும். அப்படியா மெட்டையா உங்களுக்கு பல காலமா ஒன்று சொல்லுவது நான் இந்த சந்தை சொல்லிடுறோம் சொன்னா அந்த பாலச்சந்திரன் ஐயா இங்க வரும்பொழுது சில சமயத்துல மன்றத்துக்கு குடியாரத்துக்கு நான் போய் பிக்கப் பண்ணி கொண்டு வருவேன். அப்ப பள்ளியில கதை சொல்லி கொண்டு போவார். அப்ப அது சொன்னா அது எனக்கு அடிக்கடி ஞாபகம் என்று சொன்னா மகரிஷியோட தாங்கள் சரியான தொடர் ஈடுபாடு உங்களுக்கு பாலச்சந்திரன் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அந்த தெரியும். அப்ப அவர் அந்த மகரிஷிட்ட தங்களுக்கு சரியான சுதந்திரம் சொன்னா என்ன கேள்வியும் பயப்படா கேட்கலாம் அவர்கிட்ட. கேட்டாலும் அதுக்கு என்ன சொல்லுவார். அப்ப அப்படியே சுதந்திரமும் தங்களுக்கு இருந்தது. ஆனபடியால தாங்கள் பல விடயங்களை கேட்கக்கூடிய இருந்ததுன்னு சொல்லி நாங்கள் கேள்வியை கேட்கும் போதையா அந்த ஞாபகம் மாறுதுன்னு சொன்னா அந்த மனதில் சில சமயத்துல இந்த கேள்வி சரியோ புள்ளியோ அவர் என்ன பேரண்டா கேட்குறா கேள்வி பிழையே கிடையாதுங்க. கேள்வியில தவறே கிடையாது. என்ன சொல்ல போனா என்னுடைய வளர்ச்சி கேள்விகளால் தான். நான் தினசரி மன்றத்துல பொறுப்பாக இருந்த போது அன்பர்கள் கேட்ட கேள்விகள் எல்லாம் விளக்கம் சொல்லி அந்த கேள்வி வரும்போது நம்ம சிந்தனை செய்து பார்த்து விளக்கம் சொல்லி இப்படி எல்லாம் இம்ப்ரூவ் ஆனதுனால தான் நம்ம இந்த அளவுக்கு தெளிவு பெற முடிந்தது. ஸோ என்னுடைய வளர்ச்சி என்பது மன்ற அன்பர்களுடைய முயற்சி தான். அவங்க கேள்வி கேட்கலன்னா நான் இந்த அளவுக்கு சிந்தனை செய்திருக்க முடியாது, வாழ்ந்திருக்க முடியாது. நீங்களையா சிந்தனை செய்யும் பொழுது பல விஷயங்கள்ல அனுபவபூர்வமா தான் நீங்க கும்பே பண்ணி கொண்டு போவீங்கள். அப்ப செய்யும் பொழுது எங்களுக்கு எனக்கு ஸ்பெஷல் நான் அதை கேட்டுக்கொண்டிருக்கும் போது எனக்கு என்னுடைய அனுபவங்கள்லாம் கணக்கு ஞாபகப்படுத்தி கொண்டே இருக்கும். அந்த ஞாபகம் பொழுது இப்ப அப்படி இருக்கும் பொழுது உங்களை கதையா கேள்வி கேட்கணும்னு யோசிச்சு சில மறந்து போறது ஞாபகம் உள்ளதானையா மனதுக்கு வார்த்தையா அப்படியே கேட்டுறது ஐயா. அவ்வளவுதான். ஓகே நன்றிங்க. அதெல்லாம் பிரச்சனை இல்லைங்க. ஏன்னா உரையாடல் தான் ஒரு கருத்து பேசின பிறகு அதை சார்ந்த ஒரு கருத்து பரிமாற்றம் இருந்தா தான் பல விஷயங்கள் பலருக்கும் தெளிவாகும். சில பேருக்கு இந்த கேள்வி கேட்கலாமான்னு தோணி இருக்காது. ஆனா அந்த கேள்விக்குரிய விளக்கம் சரியான விளக்கம் கிடைச்சதுன்னு சொன்னா அவங்களுக்கு இது கூட இருக்கா அப்படின்னு ஒரு புரிஞ்சுக்குவாங்க. அது மாதிரி ஒரு நன்மை இருக்கிறதுனால தான் மகரிஷியை கேள்வி பதில் நிகழ்ச்சியை வச்சிருந்தாங்க. இப்போ அது நீக்கினது காரணம் என்னன்னா தெளிவு இல்லாதவர்களும் ஏதோ ஒன்று சொல்லி குழப்ப போய் மக்கள் மத்தியில குழப்பம் வந்துருதுன்றதுனால தான் கேள்விபல் நிகழ்ச்சியை எடுத்துட்டாங்க ஆலியார்ல. ஆமையா நான் அதை பார்த்திருக்கேன். சிலாக்கள் அதுக்கு பதில் சொல்ல வேணும்னு சொல்லி ஏதோ நீங்க உங்களையெல்லாம் கவனிச்சிருக்கேன். சில இடங்கள்ல நீங்க தெரியாட்டி ஸ்ட்ரைட்டா தெரியாதுன்னு சொல்லிடுவீங்க. சிலாக்களை பார்த்திருக்கேன்னு அவங்க அதுக்கு பதில் சொல்லணும்ன்றதுக்காக ஏதோ அதை சொல்லி சமாளிக்கிடுவாங்க. ஆனா தேவையில்லை. ஏன்னா எல்லாமே எனக்கு தெரியும்ன்றதுக்கு சாத்தியமே இல்லை. கட்டுறது கைமண் அளவுன்னு மகான்களே சொல்லியிருக்கிறாங்க. ஆனா தெரியலன்னு சொல்றது என்ன வெக்கம் என்ன இருக்குதுல்ல? நம்ம என்ன ஞானிகளா? எல்லாத்திலும் எங்களுக்கு பெரிய திருப்தியா இருக்கிறது. அதான் நாங்க போய் கேட்கிறோம். நன்றிகள் ஐயா. நன்றிம்மா. வாழ்க்கை நாங்கள் இதுடன் இன்றைய வகுப்பை நிறைவு செய்வோம். சரிங்க ஐயா. வாழ்க்கை நன்றி. அனைவருக்கும் நன்றிகள். இதுவரை நேரமும் திருவெந்துரல் வகுப்பு 39 சிறப்பாக நடத்தி தந்து நமது கேள்விகளுக்கெல்லாம் தெளிவான விளக்கங்களை தந்த முதலை பேராசிரியர் பழனிசாமி ஐயாவுக்கு வாழ்த்து தெரிவிப்போம். பேராசிரியர் பழனிசாமி ஐயா அவரது உடல் நலம், மனவளம், பொருளாதார வளம், அவரது அன்பு குடும்பம், அவரது வேதாத்திரிய தொண்டு